ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் ஹார்மோன்னா என்ன, எண்டோக்ரைனாலஜி என்ன? உங்கள் ஹார்மோன் சிஸ்டம் வந்து வைஃபை சிஸ்டம் மாதிரி. ஸோ உங்களுக்கு வயரே இல்லாமல் இங்கேருந்து அங்கே கெமிக்கல் மெசேஜ் போகும் அப்படின்றது. ஃபஸ்ட்லேருந்து சொன்னால் ஃப்ரம் பர்த்லேருந்து சொன்னீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னா பையனா பொண்ணான்றதை உறுப்பை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் சார். பட் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த உறுப்பு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ஸோ ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குழந்தைய ஆணுன்னு சொல்லணுமா பெண்ணுன்னு சொல்லணுமா? I also wanted to ask about undescended testes. ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷனாக ஒரு உறுப்பு அப்நார்மலாக இருந்தால் அப்போ இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரா ஆமாம், அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் ஹார்மோன்ஸ். Dr. Shaktivel Subramaniam completed his MBBS at Thanjavur Medical College. His MD in General Medicine from Annamala University in 2007. and his DM from Amrita Institute of Medical Sciences in 2014. He holds certifications in endocrinology, MRCPSCE. Sexual medicine from the European Committee and lifestyle medicine from CMC Vellore. He owns a hormone clinic in Trichy. He often visits Chennai and travels across India to collaborate with creative professionals And develop educational handouts through multidisciplinary approaches. எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். So the chemical exposures, you should understand that your hormones are also chemicals. So I thought sleep is something which we are not addressing properly. EDCs EDCs, chemical exposures we are not addressing. Immunity, sexual problems which we still don't know. லேட் நைட் ஒர்க்கு. ஸோ இதனால என்ன அடிப்படுதுன்னா அந்த செக்ஷுவல் இன்டிமசிங்கிறதே போயிடுச்சு. ஸோ கொஸ்டின் இஸ் அவன் ஏன் ரிலாக்ஸ்டாக ஆகணுன்றது முக்கியம் இல்லை, அவன் ஏன் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தான்றது தான் முக்கியம். ஸோ அவன் எதனால ஸ்ட்ரெஸ் ஆகிறான்னா பிகாஸ் ஆஃப் டார்கெட்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கட்டும், போய் தெரபிஸ்ட்டை பாருங்க அப்படின்னா நோ நோ ஐ ஆம் ஆல் ரைட். இல்லை மேடம், நான் என்ன சொல்கிறேன், சைக்காலஜி ஷுட் பி அ லெசன் இன் ஸ்கூல். ஸோ தட் நீங்கள் இப்போ 10th 11th 12th யாரும் பிடி பீரியடுக்கு அனுப்ப மாட்டாங்க, மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃபேமஸாக ஒரு ரைட்டர் கூட சொல்லியிருந்தார், நோபடி இஸ் கோயிங் டு டாக் அபவுட் எ பவர் பாயிண்ட் ஆன் த டே ஆஃப் டெத். டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்னிப்பெட். ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பை த டே. 2003 என்ன ஆச்சுன்னா த நம்பர் ஆஃப் டெத்ஸ் பிகாஸ் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ் கேம் டவுன் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால அந்த டெத் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு 2003. ஆட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, உங்களுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணுமா, நீங்கள் எங்ககிட்ட வாங்க. நம்ம வயர் பண்ணுறதே தப்பாக அவங்கள வயர் பண்ணி விட்றோம். மொபைல் ஃபோன்ஸ் will it affect the sperm quality? நாங்கள் நிறைய பார்க்குறோம், லைக் ஏசூஸ்பர்மியா ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து பயங்கர Dwindle டிராஸ்டிக்காக, ஆயிட்டே போகுது. ஆமாம், மென்னுக்கு குறைஞ்சிட்டே போகுது. Is sexual health and fertility the same? The sexual health transforms into fertility, but they're not the same thing. If you're looking at fertility, I would say first focus on sexual health. வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாக்டர். ரீசன் பீயிங் அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லேர்னிங். இவங்க வந்து லைஃப் லாங் லேர்னர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேரியட் இன்ட்ரெஸ்ட். டாக்டர் தொழில் மட்டும் கிடையாதுங்க. அவர் வந்து ஏதாவது லைஃபுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கடகடன்னு போய் அந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணி அது ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய கான்ஃபரன்சஸில் நான் பார்த்துருக்கேன். லைக் நாங்கள் சயின்டிஃபிக் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுற ஒர்க் ஷாப்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். விச் மீன்ஸ் ரொம்ப போரிங்கான லெக்சர்லாம் இருக்காது. ஆக்டிவாக வந்து ஒரு குவிஸை கண்டக்ட் பண்ணுவார். அங்கே ஸ்டேஜில் நின்று பேச மாட்டார், இறங்கி அந்த கும்பலோடு சேர்ந்து ஹீல் ஆஸ்க் so many questions. அப்புறம் அவங்கள கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்களோட செஷன்ஸ் எல்லாமே. திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் who's from திருச்சி, who actually runs a clinic called Hormone Clinic. நமக்கு எல்லாருக்குமே ஹார்மோன்ஸ் பற்றின நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஹைப்போதைராய்டிசம், அப்புறம் நிறைய விஷயங்கள். இந்த ஹார்மோன் ரிலேட்டட் டிஸ்கஷனே நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். ஸோ இன்றைக்கி A to Z எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் சக்திவேலில் ரெக்வெஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thanks for that long and nice introduction, ma'am. எவ்வளோ பிஸின்னு தெரியும், ஆனால் ஒரு இன்விடேஷன் அண்ட் யூ இமீடியட்லி கேம். தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூங்க. மேம், மை ப்ளஷர் மேம். ஐ கன்சிடர் யூ as மை சிஸ்டர். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டயட் பற்றி யார்கிட்ட கேட்குறதுன்னு ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் காண்டாக்ட் பண்ணப்போ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஹெல்ப் மீ அவுட். ஸோ ஐ தாட், அண்ட் சுரேன் சார் வந்து ஹஸ் பீன் மை கைட் ஃபார் மெனி இயர்ஸ் நவ் சக்ஸஸ் கேன் வழியா. அதனால் மேடம்கிட்டேருந்து லாஸ்ட் டைம் சார்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தாலும் உடனே நாங்கள் வேறு எதையும் பார்க்கறதுல உடனே சென்னை வந்துடுறது. தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் ஹார்மோன்னா என்ன, எண்டோக்ரைனாலஜி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்ப என்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு டிவைஸ் பண்ணேன்.
கிளினிக் பேருமே வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஆர் எண்டோக்ரைன் கிளினிக்னா புரியாதுன்றனால தான் சிம்பிளாக வைக்கணும் ஹார்மோன் கிளினிக் அப்படின்ட்டு த ஹார்மோன் கிளினிக்னு வச்சோம். ஹார்மோன் அப்படின்றது என்னன்னு சொல்லணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு பேட்ரி மாதிரி அப்படின்றது. பேசிக்லி ஹார்மோன்ஸ் இஸ் அ சிக்னலிங் சிஸ்டம், கெமிக்கல் சிக்னலிங் சிஸ்டம். ஸோ அந்த கெமிக்கல் சிக்னலிங் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுச்சுன்னா அதை நம்பியிருக்க எல்லா கடிகாரங்களும் கரெக்டாக ஓடும். ஸோ அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். ஹார்மோன்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் சிக்னலிங் சிஸ்டம் அண்ட் அதை வச்சு தான் உங்கள் என்டையர் பாடிலையும் இட்ஸ் அ வைஃபை சிஸ்டம் ஆஃப் த பாடின்ற மாதிரி. எப்படி இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து லேண்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கோ, உங்கள் ஹார்மோன் சிஸ்டம் வந்து வைஃபை சிஸ்டம் மாதிரி. ஸோ உங்களுக்கு வயரே இல்லாமல் இங்கேருந்து அங்கே கெமிக்கல் மெசேஜ் போகும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நான் இதெல்லாம் வந்து டிவைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்றது. ஸோ ஹார்மோன் கெமிக்கல் மெசேஜஸ் போகிறப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படின்றது. தட்ஸ் ஹவ் ஐ டாக் அபவுட் ஹார்மோன்ஸ். அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் மற்றபடி புக்கில் கொடுக்குற மாதிரி எவ்ரி ஒன் நோஸ் தட் இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்குது அப்படின்றது. பட் பேசிக்காக நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்று செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், இல்லாட்டி தைராய்டு. இது ரெண்டு தான் தெரியும். அப்புறம் இன்சுலின் பற்றியும் பேசி அது எங்கள் ஊரில் தெரியாது. எங்கள் ஊரில் வந்து டயபெட்டிஸ் வந்து ஹார்மோன்ஸ் கீழே தான் வருதுன்றதே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ்ன்றது ஒரு நோய், அதுக்கு வந்து டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்றது தான். பட் டயபெட்டிஸ்ன்றது இன்சுலின் ஹார்மோன் குறைபாடோ இல்லை சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுனாலே வரதோ அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எங்கள் ஊரில் வந்து எனக்கு இன்னும் நான் டயபெட்டிஸ்க்கு பார்ப்பேன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னமும் நான் 10 வருஷமாக இருக்கேன். ஸோ என்கிட்டே வந்து கேட்பாங்க, சார் நல்ல ஒரு டாக்டர் சொல்லுங்கள், சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. நான் கஷ்டப்பட்டு நானும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது அந்த சுச்சுவேஷனில் தான் இன்னமும் இருக்குது. ஓகே ஓகே. நீங்கள் எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்தீங்க? உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். அப்பா இஸ் அ டாக்டர் இல்லையா? அப்பா வந்து டாக்டர் சிவசுப்ரமணியன் இஸ் எம்டி ஜெனரல் மெடிசனுங்க. ட்ரிச்சியில் தான் born and brought up there. அண்ட் அப்பா நர்சிங் ஹோம் வச்சுருக்காங்க, சிவசக்தி ஹாஸ்பிட்டல்னு. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்புறம் நான் எதுவும் சொல்ல, பட் ஹீ கெப்ட் அஸ் சிவசக்தி. அப்போல்லாம் நான் வந்து இன்ஜினியரிங் போகணும், ஐஐடி போகணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆஸ் ஃபேட் வுட் ஹேவ் இட், ஐ எண்டட் அப் இந்த சேம் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ சிவாசக்தி 2 பேருமே சேர்ந்து தான் கிளினிக்கில் இருக்கோம் சிவசக்தியில். அண்ட் மை மாம் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், பட் ஷீ வாஸ் ஃப்ரம் சென்னை. ஸோ அம்மா வந்து இங்கே சர்ச் பார்க்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் திருச்சி வந்தவங்க. ஸோ அவங்க ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அண்ட் மை சிஸ்டர் இஸ் ஆல்சோ டாக்டர். ஸோ அவங்க வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் MBBS பண்ணாங்க. தென் ஷி டிட் MD Pathology. Currently she is the head of the department in a medical college, in a private medical college in Trichy. Okay. And my wife, she is also a doctor. Rifana. Rifana. So she is a gynecologist and her interest is in fertility medicine. எப்படி மீட் பண்ணீங்க உங்கள் ஒய்ஃபை? அது ஒரு புக்காக எழுதிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு இப்போ தெரியும். Rifana was my MBBS classmate. Okay. So we met in college. And as you know, being Rifana and Shaktivel, there should be a lot of tug of warலாம் நடந்திருக்கும். Eventually we got married and now we are entering into a 20th year of wedded life. So nice. So I was thinking of writing a book. I'm in the process of writing a book about எங்களோட லவ் ஸ்டோரி பற்றி. ஹோப்ஃபுல்லி பப்ளிஷ் ஆகும். டைட்டிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, நான் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். டன். அண்ட் அடுத்து வந்து டிட் யூ ஃபேஸ் ஹெல்த் இஷ்யூஸ் ஆஸ் அ சைல்டு? பிளென்டி மேம். அதாவது நிறைய பேர் என்கிட்ட ஆஸ் அ டாக்டராக என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எப்படி உங்களால் ஈஸியாக சிங்க் ஆக முடியுது பேஷண்ட்ஸோட அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு சாமி படத்தில் விக்ரம் டைலாக் மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் வந்து விக்ரம் அதில் சொல்கிறது, நான் போலீஸ் இல்லடா பொறுக்கி அப்படின்ற மாதிரி. நான் டாக்டராக இருக்க முன்னாடி பேஷண்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே வாஸ் அ வெரி சிக் சைல்டு. ஸோ ஊரில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கேன். ஸோ இங்கே வயசு இதெல்லாம். ஸோ த டே ஆஃப்டர் ஐ வாஸ் பார்ன்லேருந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ எக்மோரில் ஐசிஹெச்சில் இருந்திருக்கோம், அப்போலோவில் இருந்திருக்கேன். யூ நேம் த ஹாஸ்பிட்டல் ஐ பீன் இன் சென்னை. ஸோ அதனால் எனக்கு 7 years இருக்கிறப்போ ஐ ஹேட் அ ஹை ஃபீவர். அட் தட் டைம் எங்கள் ஊரில் என்ன சொல்லிட்டாங்க, இட் லுக்ஸ் லைக் ஏதோ பிளட் கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. மை ஃபாதர் பீங் அ டாக்டர், ஹி வாஸ் வெரி மச் வரிட். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்போலோக்கு வந்தோம். ஸோ அப்போலோவில் ஹெமட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்தோம். டாக்டர் வரதராஜன் சார் அப்போ இருந்தாங்க. ஸோ அவங்க கூட பார்த்துட்டு தே சைட் இட் டசன்ட் லுக் லைக் அ மெலிக்னன்சி, பட் இட் லுக்ஸ் லைக் சம் இம்யூனோ டெஃபிஷியன்சி, நியூட்ரோபீனியா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. என்ன ப்ராப்ளம்? ப்ரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்றது தான் ப்ராப்ளம். ஸோ பட் அது கண்டுபிடிச்சது வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சிஎம்சியில் ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் போனப்போ தான் சொன்னாங்க, ஓகே யூ சீம் டு ஹேவ் கம்பைன்ட் வேரியபிள் இம்யூனோ டெஃபிஷியன்சி, CVID அப்படின்வாங்க. இந்த ஜேர்னினால தான் உங்களோட கம்யூனிகேஷன் வித் த பேஷண்ட் ஹஸ் சேஞ்ச்ட் இஸ் இட்? பிகாஸ் யூஆர் நாட் லைக் அதர் டாக்டர்ஸ். நீங்கள் பேசுகிற விதம் அண்ட் அது ரொம்ப சிம்பிளாக வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க.
உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு ஒர்க் ஷாப் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்வீங்க. வாஸ் திஸ் த Yeah, ஒன் because ஆஃப் த I say, ரீசன்? see, doctors முக்காவாசி பேர் almost வந்து they are healthy people. They don't know what it is to being sick. If you don't know what it is to being sick, how can you have that empathy to that person? உங்களோட எம்பத்தி எப்படி இருக்குன்னா, ஒரு ஹெல்த்தியாக இருக்க பர்சனோட ஒரு எம்பத்தி, ஒரு பணக்காரன் வந்து ஒரு ஏழையை பற்றி ஒரு எம்பத்தி, நீ ஏழையாக இருந்து பணக்காரனாக இருந்தனா அதோட எம்பத்தியே வேறு மாதிரி இருக்கும். தெரியும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்து ஃப்ரம் திஸ் சைட் ஆஃப் த டேபிள் டு தட் சைட் ஆஃப் த டேபிள் நான் வரப்போ ஐ நோ ஹவு இட் இஸ் டு பி ஆன் தட் சைட் ஆஃப் த டேபிள். ஸோ அதனால் தட் ஷுவலி ஆட்ஸ் டு த ஹவு யூ டாக் டு அ பர்சன். எது முக்கியம், எது காசு முக்கியமா இல்லை லைஃப் முக்கியமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அஃப்கோர்ஸ் லெசன்ஸ். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. நீங்கள் கிளினிக் செட்டப் பண்ணும்போது யூ ஆக்சுவலி டோல் மீ வந்து, நான் இன்னொரு ஆடி கார் வேணால் வாங்கலாம், யூனோ ஐ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் தட் மணி இன் அ நைஸ் லக்ஸரி கார். ஆனால் ஐ சோஸ் டு ஹாவ் திஸ் ஓன் செட்டப். அண்ட் வீடியோ அனுப்பியிருந்தீங்க உங்களோட ஹார்மோன் கிளினிக் பற்றி. யூனோ தட் ஸ்போக் அ லாட் அபவுட் யூ. இப்போ புரியுது, பிகாஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் யுவர் சைல்ட்ஹுட். இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதனால அதர் சைட் ஆஃப் த டேபிளில் இருந்து யூ நோ வாட் இட் இஸ் டு பி அ பேஷண்ட் அண்ட் வாட் இட் இஸ் டு க்ரோ அப் வேர் எக்ஸ்கர்ஷன் போக முடியல, மற்ற பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருப்பாங்க. யூ குடண்ட். இப்போ ஒருத்தங்க டைப் 1 டயபெட்டிஸோடு வரப்போ இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு கவுன்சில் தெம். ஐ டெல் தெம், நான் 7 வயசில் இதோட மோசமாக இருந்திருக்கேன். இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு கவுன்சில் தெம். ஏன்னா அவங்க நினச்சிப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஒன்ஸ் ஐ பிகேம் அ டாக்டர், என்னோட தாட் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மை ஆப்ஷன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ கேனாட் கெட் இன் டு அ ஃபீல்டு வேர் எனக்கு வந்து ரொம்ப நேரம் நின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். ஸோ ஐ கேனாட் ஸ்டாண்ட் அண்ட் ஆப்ரேட், அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வேணான்றது முதவே முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹேட் டு கெட் இன் டு அ ஃபீல்ட் வேர் தெர் இஸ் நோ இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் போகணும். ஸோ இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு ஃபீல்டுனா ஐதர் நீங்கள் ரேடியாலஜி, ஆஃப்தால் அந்த மாதிரி போகலாம். பட் ஐ லைக் மெடிசன் ஸோ மச் பிகாஸ் எங்கள் அப்பா வந்து MD ஜெனரல் மெடிசன். நான் மெடிசன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி பொதுவாகவே. ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ ஃபினிஷ் அந்த 3 months ஆஃப் மெடிசன், நம்ம 3 years ஆஃப் மெடிசனை மட்டும் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டோன்னா ஐ ஸ்டெப் அப் இன் டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஐ நெவர் ப்ராக்டிஸ் ஜெனரல் மெடிசன், ஐ கோ இன் டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து ஷுட் பி வித்தவுட் எனி இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டிக்குள்ளே போகணுன்றப்போ மை ஆப்ஷன்ஸ் ஆர் ஐதர் ஹெமட்டாலஜி, ருமட்டாலஜி ஆர் எண்டோக்ரினாலஜி. இந்தியாவிலே 4 காலேஜில் மட்டும்தான் எண்டோக்ரினாலஜி இருந்துச்சு ஓ அப்போ. அப்படியா? ஆமாம். ஸோ மொத்தமே 8 சீட் தான் ஒரு வருஷத்துக்கே இந்தியாவுக்கே. அவ்வளோ டஃபா? ஆமாம், அவ்வளோதான் இருந்துச்சு. எனக்கு தெரியாது அவ்வளோதான் இருக்குன்னு அப்போது. ஸோ ஐ கெப்ட் ஆன் ரைட்டிங் எக்ஸாம்ஸ், இன்டர்வியூ வரைக்கும் போவேன். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் தியரி அண்ட் தென் ஒரு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ தியரி எழுதுனதுலேருந்து தே டேக் ஒன்லி த டாப் 5 or 10%. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போவேன், பட் இன்டர்வியூவில் கிடைக்காது. அண்ட் 8 பேர் தான் கிடைக்கும். ஸோ யூ கேனாட் பிளேம் யுவர் செல்ஃப் ஆல்சோ. சம்டைம்ஸ் நான் பிஜிஐ சண்டிகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தியரி மார்க்ஸ் வந்து ஐ வாஸ் அ செகண்ட் மார்க். பட் எனக்கு எக்ஸ்போஷர் இல்லாதனால எனக்கு இது வைவால் எனக்கு சரியாக வரல. ஸோ அதனால் தென் ஐ ரியலைஸ்ட் இது இட்ஸ் நாட் கோயிங் சம்வேர்ன்ட்டு. தென் ஐ ஒர்க்ட் இன் எண்டோக்ரைன் டிபார்ட்மெண்ட்ஸ். சிஎம்சி வெள்ளூரில் எண்டோக்ரைனில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மணிப்பால் பெங்களூரில் எண்டோக்ரைன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஸ்லோலி அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ தென் சம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ கேம் இன். அண்ட் அதுக்கப்புறம் ஐ டிட் மை டிஎம். டிஎம் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு தெரியாது, நான் போன ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் டயபெட்டிக் ஃபுட் வாஸ் த மேஜர் திங். தே ஹேட் டயபெட்டிக் ஃபுட் இந்த எண்டோக்ரைன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகெயின் வி ஹேவ் டு பி எக்ஸ்போஸ்டுன்ட்டு. ஸோ ஐ காட் சம் ஸ்பெஷல் கன்சிட்ரேஷன்ஸ். வி டோல் த ஹெச்ஓடி தட் ஐ ஹேவ் திஸ் ப்ராப்ளம். அதனால் எனக்கு ரொம்ப இந்த ஐசியூஸ்குள்ளே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கேஸ்லாம் கூடாதுன்னு சொல்லி தே ஆல்சோ டுக் குட் கேர் ஆஃப் மீ. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஷேரிங். ஏன்னா எவ்வளோ ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் எவ்வளோ யோசனை போயிருக்கு இல்லையா? அண்ட் டியூரிங் த பேண்டமிக் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. அதாவது காலையில் வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். யூ கண்டக்டட் சம் ஆக்டிவிட்டீஸ். அது என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் ஸோ சொல்லுவீங்களா? இனிஷியலாக வந்து பேண்டமிக் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு 5:30 AM கிளாஸோ 5 AM கிளாஸோ ஒன்று சென்னையில் தரணிதரன் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஐ என்ரோல்ட் இன் டு தட். ஐ லைக்ட் இட். தரணி வாஸ் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். ஸோ ஐ தாட் நம்ம வந்து எண்டோக்ரினாலஜி முடிச்சிருக்கோம், ஹார்மோன்ஸ் பற்றிலாம் தெரியும் அண்ட் லைஃப் ஸ்டைலாம் பற்றி தெரியுன்றப்போ இந்த இது நம்ம ஸ்டைல்லேருந்து பண்ணனா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு. ஸோ ஐ ஆல்சோ ஸ்டார்டட் லைஃப் ஸ்டைல் மார்னிங் 5:30 AM ஒரு லைஃப் ஸ்டைல் கிளாஸ் மாதிரி ஒன்லி ஃபார் 7 days. அந்த மாதிரி ஒரு 3-4 செஷன்ஸ் நடத்தினேன். அப்போது பயங்கர ரெஸ்பான்ஸ். ஒரு 70-100 பேர்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஃப்ரம் ஒரு 10-20 கண்ட்ரீஸ்லேருந்து இருக்க இந்தியன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி, பிகாஸ் இட்ஸ் an ஆன்லைன் கிளாஸ், எவ்ரி ஒன் வாஸ் ஃப்ரீ டியூரிங் த கோவிட் அண்ட் எவ்ரி ஒன் காட் இன் டு தட். இப்போ கூட ஒரு 4 வருஷம் கழிச்சு when I meet someone, they said, சார் நான் உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் கிளாஸ் எடுத்ததே ஒரு 4-5 months தான் எடுத்தேன். ஓகே. பட் they still tell me after so many years that உங்கள் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ I told them something about the pillow talk அப்படின்ட்டு.
பில்லோ டாக் அப்படின்னா ஐ டோல் them that in your life people will come and go, your parents will come and go, your spouse will come and go, but the only thing that doesn't go is your pillow. ஸோ நீங்கள் ஸ்லீப் பண்ணுறப்ப நீங்கள் தூங்கணும்னு நினைக்கிறப்ப ஹேவ் அ டாக் வித் யுவர் பில்லோ. யூ டெல் ஹவு த டே வாஸ் அண்ட் நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணுமா, நான் ஏன் சீக்கிரம் பேசிக்கலி இட்ஸ் அ சப்கான்ஷியஸ் திங். பட் நீங்கள் சப்கான்ஷியஸ் உங்ககிட்ட சொல்கிறதோட ஒரு கம்பெனி கிட்ட சொன்னீங்கன்னா இட்ஸ் ஈஸியர். அண்ட் ஒன்லி கம்பெனி கீப்ஸ் லிஸ்னிங் வித்வுட் எனி ஆன்சரிங் இஸ் யுவர் பில்லோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமா, இது காயின் பண்ணுது. ஸோ இதையும் அந்த அந்த கோர்ஸில் கோர்ஸில் வந்து பேசிக்கலி இட் இஸ் அபவுட் சப்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும், நாளைக்கு வாக்கிங் போகணும் அப்படின்றது உங்கள் பில்லோ கிட்ட சொல்லுங்கள். இட் வில் ரிமைண்ட் யூ அப்படின்ட்டு. த பில்லோ டசன்ட் ரிமைண்ட் யூ, பட் யூர் மைண்ட் ரிமைண்ட்ஸ் யூ. ஸோ யூ கெட் அப் ஏர்லி. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆஃப்டர் so many years ஏன்னோ அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க. ஸோ என் ஒய்ஃப் கேட்பாங்க, என்னங்க சொல்லி கொடுத்தீங்க, ஒரு 4-5 மாதம் தான் ஏதோ சொன்னீங்கன்றீங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அதான் இந்த படத்தில் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி உண்மையாக சொன்னேன் அப்படின்ட்டு. வெரி நைஸ். நீங்கள் டயபெட்டிஸ் பற்றி சொன்னீங்க. எந்தெந்த கண்டிஷனுக்கு ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் போய் பார்க்கணும்? டயபெட்டிஸ் எல்லாருக்கும் இப்போதைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சுகர் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை திடீர்னு சுகர் காரணமே எல்லாம் கம்மியாக இருந்தாலும் சரி, எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்கணும். இது இல்லாமல் க்ரோத்ன்றது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்லேருந்து சொன்னால் ஃப்ரம் பர்த்லேருந்து சொன்னிங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னா பையனா பொண்ணான்றதை உறுப்பை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் சார். பட் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த உறுப்பு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ஸோ ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குழந்தைய ஆணுன்னு சொல்லணுமா பெண்ணுன்னு சொல்லணுமா, இதை எப்படி வளர்க்கணும், அதுவே வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. செகண்ட் வந்து வளர்ச்சி. வளர்கிறப்ப வந்து சில பிள்ளைங்க ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் அசம்பிளியில் வந்து ஃபஸ்ட்லேயே நிற்கிறாங்க. ஒரு பீரியட் ஆஃப் 4-5 இயர்ஸாக வந்து எப்போயுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போ இவாலுவேட் பண்ணி பார்க்கணும் ஏன் அவங்க வந்து வளர மாட்டாங்க. ஸோ க்ரோத் இஸ் an இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுவும் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் அப்படின்றது. அப்புறம் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வரப்போ பியூபர்ட்டி. ஸோ பியூபர்ட்டி நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். சிலவங்களுக்கு பியூபர்ட்டி சீக்கிரமாகவே நடந்துடலாம். ஸோ ஒரு 4th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி பியூபர்ட்டி நடந்தால் அது ரொம்ப தப்பு. ஸோ ஒரு கேர்ளுக்கோ ஒரு பாய்க்கோ பியூபர்ட்டல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி ஒரு கேர்ள்னால் பிரெஸ்ட் சேஞ்சஸ் வரதோ, இல்லை ஒரு பாய்க்கு வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, மீசை தாடி வர்றது வந்து லெஸ் தென் 9 இயர்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அப்நார்மல். வி ஷுடன்ட் திங்க் இட் இஸ் நார்மல். அதே மாதிரி 15 இயர்ஸ்க்கு மேலே வரலாட்டியும் இட்ஸ் அப்நார்மல். ஸோ இட் ஷுட் ஹேப்பன் பிட்வீன் your 4th standard to 10th standard. ஸோ அந்த 4th to 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நடக்காமல் அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா தென் யூ ஹேவ் டு see an endocrinologist. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா they go to a gynecologist or a pediatrician அந்த மாதிரி போகிறாங்க. பிகாஸ் அப்போ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இப்போ வந்து the number of seats have increased and I think தமிழ்நாட்டில் மட்டுமே we have some 70-80 endocrinologists right now. ஸோ அதனால் ஓரளவுக்கு endocrinologists இருக்கிறதுனால I think right thing to do is to go to an endocrinologist. The other important thing is as they all know hormone problem which is a sexual problem. ஸோ ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருந்தால் யார்கிட்ட போய் பார்க்குறது, கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறதா இல்லை யூராலஜிஸ்ட்டை பார்க்குறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. I would say most of the sexual problems are relationship issues based on most of the times. பட் அது ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்கு முன்னாடி வேறு என்ன இருக்கலாம்னா ஹார்மோனலாக இருக்கலாம். ஸோ அதனால் ஹார்மோனல் டாக்டர் ஒரு தடவை பார்த்துட்டு இஃப் ஹார்மோனல் வைஸ் எவ்ரி திங் இஸ் நார்மல் அப்படின்னா தென் வில் டிசைட் வெதர் நீங்கள் யூராலஜிஸ்ட்டை பார்க்கணுமா, கைனகாலஜிஸ்ட் பார்க்கணுமா, இல்லாட்டி சைக்காட்ரிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்ட்டாக பார்க்கலாமான்ட்டு. ஐ திங்க் நாட் பிகாஸ் ஐம் எண்டோக்ரைனாலஜி பட் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அது ஹார்மோனல் இல்லைன்றதை ரூல் அவுட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஸோ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிட்ட நான் சிம்பிளாக சொல்கிறது வந்து சார் நான் எலக்ட்ரிஷியன் மாதிரி நான் கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளம்பரை போய் பாருங்கள். அவங்க வந்து விச் ஐ மீன் இஸ் அ யூராலஜிஸ்ட். ஸோ அவங்க வந்து பைப்பு லைனிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லிவிடுவாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குன்னா அப்போ நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ நைஸ், ஸோ பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் அபவுட் அன்டிசைடட் டெஸ்டிஸ். ஏன்னா என்னோட கசின் பிரதருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. அன்டிசைடட் டெஸ்டிஸ் மட்டும் இல்லைங்க மேடம், ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியான்றது எது வேணால் இருக்கலாம். பீனிஸோட சைஸ் சின்னதாக இருக்கலாம், டெஸ்டிஸ் அன்டிசைடடாக இருக்கலாம், இல்லை ஸ்க்ரோட்டம் சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ஜீன் சிக்னலிங். ஜீன்ஸுன்றது பேசிக்காக நம்ம கோடிங் சிஸ்டம். இப்போ எல்லோரும் மெடிக்கல் கோடிங் பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டர் கோடிங். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி வந்துச்சுன்னா அதுக்கான எண்ட் ரிசல்ட் கொஞ்சம் மாறி போயிடும். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால ஐதர் உங்களோட ஆர்கன் ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஆர்கன் ஃபார்ம் ஆகிடும் ஆனால் ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு குழந்தையோட உறுப்பில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா தே ஹேவ் டு see an endocrinologist, எஸ்பெஷலி ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ஜெனட்டிக் ப்ராப்ளமா, ஆப்வியஸ்லி இது ஜெனட்டிக் ப்ராப்ளம், பட் அது என்ன டைப் ஆஃப் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதனால் ஃபங்க்ஷன்ஸ் அந்த உறுப்போட ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி அன்டிசைடட் டெஸ்டிஸ், அது எல்லாமே சேர்ந்து இந்த அம்ப்ரெல்லா டேர்ம் இஸ் ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியா.
ஓகே. ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷனா, ஒரு உறுப்பு அப்நார்மலாக இருந்தால் அப்போ இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரா ஆமா. அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தேர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே. கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? ஏன்னா அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அது யார்கிட்ட போய் கேட்குறது? டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் ஹார்மோன்ஸ். நம்ம திஸ் இட் செல்ஃப் இஸ் நிறைய பேருக்கு ஒரு என்னது ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்றது. இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் ஹார்மோன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இது என்னென்னா இட் ஹஸ் டு டூ சம்திங் வித் அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டி அண்ட் அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் அது ரிலேட்டடான ஒரு வேரியண்ட். இட்ஸ் நாட் ஈவன் அ டிசார்டர், இட்ஸ் அ வேரியண்ட். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆர் அ சைக்காட்ரிஸ்ட். இன்ஃபேக்ட் எஸ்ஓபி தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி என்னென்னா நீங்கள் 2 சைக்காலஜிஸ்ட்கிட்ட ஆர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட யூ ஹேவ் டு கெட் அ லெட்டர் சேயிங் தட் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் ஜெண்டர் ஐடென்டிட்டியில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க லெட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் 1 year they will follow you up and see whether that you are still having the same issue. அப்படி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கோ டுவர்ட்ஸ் அ டாக்டர். ஸோ டாக்டரோட வேலை என்னென்னா எந்த டாக்டர் பார்க்கணும்? ஸோ எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்ப்பாங்க யூஸ்வலாக. எண்டோக்ரைனாலஜிஸ்ட் எதுக்காகனா ஹார்மோன் சேஞ்சஸ்க்காக, ஹார்மோன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஹார்மோன் சேஞ்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 6 months to 1 year கழிச்சு தான் சர்ஜரிஸ் வேணால் பண்ணலாம். ஓகே. த கைட்லைன்ஸ் ஆர் நவ் பீயிங் பாஸ்டுலேட் இன் இந்தியா. வெஸ்ட்டில் ஏற்கனவே இருக்குது, இந்தியாவில் இப்போ தான் பாஸ்டுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு இட்ஸ் மல்டி டைமென்ஷனல் அண்ட் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ அதனால் இட் இஸ் மோர் டு டூ வித் சைக்காலஜி about sexual identity and gender preference, transgenderன்றது. whereas ambiguous genitalia அப்படின்றது இட் இஸ் சிம்பிள். லைக் இப்போ எனக்கு ஒரு விரல் மட்டும் சின்னதாக இருக்குது, எனக்கு சரியாக ஃபார்ம் ஆகலை, எனக்கு ஒரு காதில் ஒரு லோப் சரியாக ஃபார்ம் ஆகலைன்ற மாதிரி ambiguous genitalia இஸ் யூஸ்வலி அவங்க வந்து அந்த ஜெனிட்டாலியா மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், பட் அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டி எல்லாம் ஜெண்டர் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ambiguous genitalia மைல்டாக இருக்கவங்க வந்து they will not have a problem with அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்களோட ஜெண்டர் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸே இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் சம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ன்ற மாதிரி தான். வேறஸ் ஒரு கம்ப்ளீட்டாகவே என்னன்னே தெரியல அப்படின்றப்ப அவங்கள எப்படி ரியர் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. இந்த குழந்தை ஆணுக்கும் உறுப்பு சரியா இல்லை, பெண்ணுக்கும் உறுப்பு சரியில்லைன்றப்ப தான் தென் வி ஹேவ் டு கம் இன் அண்ட் சே அவங்க குரோமோசோம்லாம் பார்த்து அண்ட் உள்ளே இருக்க ஜெனிட்டலை பார்த்து இவங்களை எப்படி வளர்த்தா இவங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை நாங்கள் வி ஹேவ் டு டிசைட் வித் பீடியாட்ரிஷியன் அண்ட் டிசைட். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து தைராய்டு ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இல்லையா, ஹைப்போதைராய்டிசம் ஆர் ஹைப்பர் தைராய்டிசம். மோஸ்ட் ஆஃபன் வி கெட் டு சி இஸ் ஹைப்போதைராய்டிசம். ஸோ இது நிறைய பேருக்கு இருக்குது. என்ன ரீசன்? அண்ட் நிறைய பேர் கேள்வி கேட்குறது, நான் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிடணுமா? தைராய்டு அப்படின்றது அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சிம்பிளாக சொல்கிறன்றப்ப ஐசே தைராய்டு வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பொம்மைக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி மாதிரி. இது எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய பேட்டரி. இந்த பேட்டரி வந்து கம்மியாக வேலை செஞ்சதுன்னா ஹைப்போதைராய்டிசம், பேட்டரி தேவைக்கு அதிகமாக வேலை செஞ்சால் ஹைப்பர் தைராய்டிசம். நிறைய பேருக்கு வந்து தைராய்டு குறைபாடு தான் ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு தைராய்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்போட எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுது. இங்கேருந்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை வந்து ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒன்று. செகண்ட், இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் யுவர் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கும் தைராய்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தைராய்டு குறைபாடு இப்போ நிறைய பேருக்கு வருது. ஐ திங்க் 1 in 10 women in India have Why does that happen? We still do not know one particular reason as to why. நிறைய காசஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க, climate change, global warming, chemical exposures, environmental changes, lifestyle, இது எல்லாமே வந்து உங்களோட இம்யூனிட்டியை சேஞ்ச் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி இந்த டாக்குக்கு வரப்போ நான் யோசிச்ச ஒரு விஷயம், இஃப் there is one thing that we have to talk about health அப்படின்னா இட் இஸ் about immunity. ஓகே. இம்யூனிட்டி ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்டீரியா வருது அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ உங்கள் இம்யூனிட்டி ப்ராப்ளம் அண்ட் அந்த பாக்டீரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுனால இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, டிசீசஸ். ஸோ இந்த 1700s, 1800s, 1900sலாம் most of the times we are dying because of diseases like plague, cholera, tuberculosis அந்த மாதிரி. இப்போ இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வருது. லைக் கேன்சர், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். அண்ட் இது எல்லாத்துக்கும் அகெயின் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றாங்க. இன்ஃப்ளமேஷன் எங்கேருந்து வருது? அகெயின் இம்யூனிட்டியில் தான் வருது. ஸோ போத் டிசீசஸ்க்கான விஷயங்கள் ப்ளஸ் இது இன்ஃப்ளமேஷன், இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த சேம் த காமன் ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி யுவர் இம்யூன் சிஸ்டம். இம்யூனிட்டி அகெயின். ஆமாம், ஏன்னா அந்த CD4, CD3 எவ்ரி திங் இஸ் இம்யூனிட்டி தானே. ஸோ அதனால் அவர் ஐடியா வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்னால் எக்ஸப்ட் ஃபார் அன்நேச்சுரல் காசஸ் ஆஃப் டெத் லைக் ஆக்சிடென்ட், ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்க பார்க்குறப்போ டெத்துக்கு முக்கியமான காரணமே வந்து எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு இம்யூனிட்டி.
ஸோ இதை வந்து ஒரு இம்யூனோ டெஃபிஷியன்ட் பர்சன் பேசுறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுவே. ஓகே. ஸோ அந்த இம்யூனிட்டி இஷ்யூஸ்னால தான் we are now getting a lot of things. When we talk about ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸோ ஒரு ஒபிசிட்டியோ சொன்னால் we say it's an inflammatory ரெஸ்பான்ஸ். ஆமாம். கரெக்ட். இப்போ தைராய்டு கேட்டால் இட்ஸ் an autoimmune disease அப்படின்னு சொல்கிறோம். ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ் ஆர் கிரேவ்ஸ் டிசீஸ் அண்ட் ஆல் எல்லாமே வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஓன் இம்யூனிட்டியை நமக்கு அகெயின்ஸ்டாக ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஐதர் அதை ஜாஸ்தி பண்ணுது இல்லை அதை கம்மி பண்ணுது. வாட் ட்ரிகர்ஸ் இட் திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல். பட் அது ட்ரிகர் பண்ணாலும் ஏன் இம்யூனிட்டி அப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்றது we still do not know. we don't have answers. we don't have answers. இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தைராய்டைட்டிஸ் again itis is inflammation. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த தைராய்டு அவ்வளோதான். பட் வாட் காசஸ் த இன்ஃப்ளமேஷன் we still do not know. இப்போ இதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பின்னாடி போனீங்கன்னா முதல்ல தைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா தைராய்டு ஹார்மோன் அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு யூ நீட் அயோடின். இட்ஸ் த ரா மெட்டீரியல் and iodine is not produced by your body. It comes from the food you eat and the food gets it from the soil. So if your soil has enough iodine, you will get enough iodine. பட் அயோடின் எங்கே அதிகமாக இருக்குன்னா சீ ஷோரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ சீ ஷோர் இல்லாத லேண்ட் லாக்ட் ஏரியாஸில் உங்களுக்கு அயோடின் கம்மியாக இருக்கும். உப்புல சேர்த்துட்டாங்க. ஸோ தட் இஸ் வை த கவர்மெண்ட் ஆடட் எய்ம்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு டாக்டர் கொச்சிப்பிள்ளைய ஃபேமஸ் எண்டோக்ராலஜிஸ்ட் ஃப்ரம் எய்ம்ஸ் அவங்க தான் அந்த சால்ட் அயோடைசேஷன் ப்ரோக்ராமே கொண்டு வந்தாங்க. அண்ட் இட் வாஸ் மேசிவ் சக்ஸஸ். லாட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அதுக்கப்புறம் காய்டர்லாம் குறைஞ்சி போச்சு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம கொடுத்த அயோடின் இட் செல்ஃப் இஸ் அ ஹாலோஜன் அண்ட் அதுவே வந்து ஆட்டோஇம்யூனிட்டி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் மேபி அயோடைசேஷன் இட் செல்ஃப் இஸ் அ ரீசன் ஃபார் திஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸா ஆர் நாட் அப்படின்றப்போ இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சால்ட் அயோடைசேஷன்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஹைப்போதைட்டிசம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். மெட்டர்னல் ஹைப்போதைட்டிசம் அவாய்ட் பண்ணனால ஃபீட்டல் ஐக்யூலாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு பெட்டர் ஆகிருக்கு. ஸோ வென் யூ லுக் இன் டு த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் திங் சால்ட் அயோடைசேஷனை நிறுத்துறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ இட் இஸ் பெட்டர் டு கண்டினியூ சால்ட் அயோடைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றத கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டாக இருக்குது. ஐவ் ஸ்போக்கன் டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் போய் பேசினேன். சார் அவங்க தேர் ஆல்சோ இந்த சேம் ப்ராசஸ் தான். வி ஸ்டில் டு நாட் நோ வெதர் திஸ் இஸ் ஒரு வேளை இது வேணான்னு சொல்லி நிறுத்தினா கூட திருப்பி வந்து சைடு ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னா அப்போ வேறு என்ன காசுன்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ அன்லெஸ் வி ஆர் வெரி ஷுவர் அபவுட் திஸ் வி கேனாட் கோ இன்டு ஒரு கன்க்ளூசிவா எதுவுமே இப்போ சொல்ல முடியல. இட்ஸ் a gray area. ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங் இருக்குது, கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய காரணத்தினால இப்போ தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வருது. இதுதான் காரணம்னு சொல்கிறது கஷ்டம். இப்போ நான் மாத்திரை வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாட் வுட் யூ லைக் டு சே? இப்போ நான் சொன்ன மாதிரி தைராய்டுன்றது நம்ம உடம்புக்கு பேட்டரி மாதிரி, எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய பேட்டரி. இப்போ இந்த பேட்டரி சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அப்போ நான் வெளியே இருந்தால் எக்ஸ்ட்ரா பேட்டரி தான் அட்டாச் பண்ணாகும். நிஜமாலே தைராய்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வெளியேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாகணும். பட் ஸ்டார்ட்லிங் திங் விச் ஐ ஃபவுண்ட் அவுட் டியூரிங் மை ப்ராக்டிஸ் இஸ் தட் நிஜமாலே தைராய்டு ப்ராப்ளம் எவ்வளோ பேருக்கு என்கிட்ட வரவங்கள இருக்குது. ஏன்னா நான் தைராய்டு டாக்டர்னால நிறைய தைராய்டு கேஸ் டயக்னோசிஸே வந்து டயக்னோசிஸே வந்து கரெக்ட் டயக்னோசிஸா அப்படின்ற ஒரு இஷ்யூ வருது. ஓகே. அதில் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா ஐ எம் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அரௌண்ட் 10-11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட மிட் ஆஃப் தமிழ்நாடுல ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் எண்டோக்ரைனாலஜிஸ்டாக இருக்கேன். ஓகே. பல இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்கள் ஷெட்யூல் பார்த்து எனக்கு தலை சுற்றிடுச்சு. ஆமாம். ஸோ அதனால் அந்த என்டையர் பெல்ட்டுமே நான் தான் பார்க்குறேன். ஸோ ஐ சி அ லாட் ஆஃப் தைராய்டு பேஷண்ட்ஸ். அப்போ பார்க்குறப்ப என்ன நான் பார்த்தேன்னா, நிஜமான தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து எப்போ நம்ம சொல்லுவோம்னா when the TSH is high and your body weight is normal, அப்போ நிஜமான தைராய்டு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். பட் நிறைய பேர் வந்து ஒபீஸாக இருந்துட்டு ஒரு மைல்டு TSH எலிவேஷன் இருக்கும். அவங்களுக்குலாம் என்னென்னா ஒபிசிட்டினால் உங்கள் தைராய்டு சரியாக வேலை செய்யாத மாதிரி தெரியும். இட்ஸ் ரிலேட்டிவ் தைராய்டு டெஃபிஷியன்சி பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஓகே. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா வெயிட்டை அப்போ வெயிட்டை குறைச்சாலே அவங்களுக்கு அந்த TSH எலிவேஷன் சரியாயிடும். they actually do not have a thyroid problem, they have obesity problem. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் சிம்பிளாக நான் வச்சுக்கிட்ட ஒரு ரூல் ஆஃப் தம், இது இன்னும் எந்த புக்லேயும் கொடுக்கல. பட் when your TSH has never gone beyond 20 and your BMI is more than say 27 or 28, அப்போ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அண்ட் உங்கள் TSH எப்பயுமே 20க்கு மேலே போனதே இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட்டை குறைச்சாலே உங்களோட TSH சரியாகுதான்னு பார்க்கலாம். நார்மலுக்கு வந்துடும். சரியாகுதான்னு பார்க்கலாம். ஐ எம் நாட் சேயிங் டெஃபினட்டாக ஆகிடும் அப்படின்ட்டு, பட் ஐம் சேயிங் தட் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இட் கேன் பிகம் பெட்டர். ஸோ அப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்க எல்லாருக்குமே அப்சல்யூட் தைராய்டு டெஃபிஷியன்சியா இல்லாட்டி ரிலேட்டிவ் தைராய்டு டெஃபிஷியன்சியான்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். விச் மீன்ஸ் தட் யூ ஷுட் நோ வாட் இஸ் த மேக்ஸிமம் TSH எவ்வளோ தூரம். ஸோ இதை நான் சொல்லணும்னா TSHனா என்னன்றதை நான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் தைராய்டுக்கு, அதில் 3 இது கொடுத்துருப்பாங்க. TSHன்னு கொடுப்பாங்க, T3ன்னு கொடுப்பாங்க, T4ன்னு கொடுப்பாங்க. எது தைராய்டு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா TSH தான் தைராய்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. TSH தைராய்டே கிடையாது. இதை நான் சொன்னேன்னா நிறைய பேருக்கு
அப்படியா? அப்படியே டிஎஸ்ஹெச் தைராய்டு கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. T3 T4 தான் தைராய்டு. T3 T4ன்றது தைராய்டு இங்கேருந்து சுரக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன். இந்த ஹார்மோன் ரத்தத்தில் கலந்து எல்லா இடத்துக்கும் போய் அந்தந்த ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இது பிரெயினுக்கும் போகுது. இப்போ தைராய்டுக்கான கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பிரெயினில் இருக்குது. அது என்னென்னா ஒரு பெரிய சென்சார் மாதிரி. ஸோ அந்த சென்சார் வந்து T3 T4 அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். ஒருவேளை அளவு கம்மியாக இருந்தால் உடனே இது ஆக்டிவேட் ஆகி ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம்னால தைராய்டுக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். அதிகமாக சுரக்கணும், கம்மியாக சுரக்குது அப்படின்ட்டு ஒரு சிக்னல் அனுப்பும். அது பேர் தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ டிஎஸ்ஹெச்ன்றது பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல். இட் இஸ் அ ரெஸ்பான்ஸ் டு த லோ தைராய்டு. நான் என்ன சொல்ல வரேன், ஒருத்தவங்க வெயிட் வந்து அதிகமாக இருக்காங்க, அவங்க டிஎஸ்ஹெச் 20க்கு மேலேயே போகலை அப்படின்னா அவங்க வெயிட்டை குறைச்சாலே இந்த தைராய்டு ப்ராப்ளம் சரியாக வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சி. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா இருக்குன்னு நான் பார்க்குறப்போ சர்ப்ரைசிங்லி 50%. My goodness. 50% of people who come to me do not actually seem to have a thyroid problem. They seem to have a obesity problem. Which means I am showing light at the end of the tunnel for 50% of the people. So 50% of the people I tell them that lifestyle modification நீங்கள் பண்ணாலே you can get out of this issue because it actually அது ப்ராப்ளமே இல்லை. You are chasing the wrong rabbit. நீங்கள் வந்து ஒபிசிட்டி தான் சேஸ் பண்ணணும். நீங்கள் ஒபிசிட்டினால வந்த ஒரு காம்ப்ளிகேஷனை வந்து நீங்கள் சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் யூ ஆர் புட்டிங் த ப்ளேம் ஆன் த தைராய்டு. ஆமாம், வெயிட் குறையில தைராய்டுனால, ஹைப்பர் தைராய்டுனால எனக்கு வெயிட் குறையில. ஸோ என்னோட சிம்பிள் கேள்வி, தைராய்டு ப்ராப்ளம் இருந்து உங்கள் வெயிட் குறையிலன்றதுக்காக தைராய்டுக்கு மாத்திரை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. இந்த வாழைப்பழ கதை மாதிரி தான். தைராய்டுனால தான் சார் வெயிட் ஏறிச்சு. சரி, தைராய்டு ப்ராப்ளம் சரிப்படுத்த மாத்திரை கொடுத்தாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணேன். டிஎஸ்ஹெச் சரியாயிடுச்சு. அப்போ வெயிட் குறைஞ்சதா? இல்லை சார், அதே வெயிட் தான் இருக்குது, 1 கிலோ கூட குறையல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா they are like confused. I say if thyroid is the reason, if you correct it, the effect should also become normal. They might not take it regularly also. But what I'm trying to say is if you are taking the tablet regularly and your TSH is now normal, but you have not lost even 1 kilo, that means the thyroid is not the cause for your obesity. Why are you still putting the blame on the thyroid? அப்படின்றப்ப தான் they start thinking. I said obesity is the reason for the thyroid to go up. Focus on your obesity. இப்போ obesity என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the most common reason is sleep, தூக்கம். ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கூடுதலாயிருச்சு. செகண்ட் திங் வந்து which I noticed, நான் என்னோட டிஎம் தீசிஸே அதுதான், இட்ஸ் அபவுட் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ், EDCs. தட் இஸ் இன்ஃபேக்ட் ஆமாம், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். சொல்லுங்கள், எங்கெல்லாம் இருக்குது? ஸோ எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ்ன்றது இப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்க ஷர்ட்லேருந்து நம்ம லாண்ட்ரிக்கு அனுப்புகிறோமே, சுற்றி இருக்க இந்த சோஃபாலேருந்து இந்த மைக்லேருந்து எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ த கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ கெமிக்கல்ஸ். யுவர் ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ். ஸோ வெளியேருந்து இன்னொரு கெமிக்கல் அதோட இன்டராக்ட் பண்ணுறப்போ உங்கள் ஹார்மோன் சிக்னலிங் மாறலாம். ஸோ அதனால் ஆர்கானிக்காக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாமல் நீங்கள் மோர் ஆஃப் கெமிக்கல் சிந்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப விச் யூ டேக் ஐதர் இன்சைட் ஆர் அப்ளை ஆன் யுவர் ஸ்கின், அந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணுறப்போ யோர் கெமிக்கல் சிஸ்டம் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகி அதோட சிக்னலிங் வேறு மாதிரி மாறி போயிடலாம். விச் மீன்ஸ் இட் கேன் கெட் இன் டு அ டிஸார்டர். தூக்கம் இஸ் 8 hours ஆஃப் எவ்ரி டே. அதை பற்றி நமக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டே இல்லை, அதுபடி ஒரு ஸ்பெஷாலிட்டியே இல்லை. வாட் எவர் வி ஆர் சீயிங் ரைட் நவ், தூக்கத்துக்கான டாக்டர்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டிஸார்டர் வந்தால் மட்டும்தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லாட்டி என்ன பண்ணிடுறோன்னா அப்படியே அதை அப்படியே அமுக்கி இந்த தூக்க மாத்திரை சாப்பிடு அப்படின்னு தூக்க மாத்திரை கொடுத்து அவனை அமுக்கி விட்டுறான். எனக்கு ஏன் தூக்கம் வரல, அது சரிப்படுத்துறதே இல்லை. ஸோ ஐ தாட் ஸ்லீப் இஸ் சம்திங் விச் வி ஆர் நாட் அட்ரெஸிங் ப்ராப்பர்லி. EDCs, chemical exposures we are not addressing. Immunity we still don't know. Sexual problems which we still don't know. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடியதில் நம்ம பெருசாக அட்ரெஸ் பண்ண மாட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் டயட் வந்து அந்தளவுக்கு நம்ம இன்னும் அது ஒரு ஃபோக்கஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறோம். பட் மென்டல் ஹெல்த் பற்றி பேசினாலுமே அதுக்கான ரெமிடிஸோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த லெஜிஸ்லேஷன்ஸு, ஓகே இவ்வளோ தான் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு இவ்வளோ தான் டைமிங்ஸ் இருக்கணும், அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸு எதுவுமே ஆமாம் கரெக்டாக அந்த 8 hours வேலை முடியுறது. ஆமாம், ஏன்னா எனக்கு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஐடியில் இருக்கவங்களாம் கேட்டால் பயமாக இருக்கும். லைக் காலையில் 8 மணிக்கு போய்ட்டு ராத்திரி 12 மணிக்கு வேலை செய்கிறேன்றாங்க. ஸோ ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷர், நீங்கள் பண்ணாட்டி இன்னொருத்தர் பண்ணுவாங்க, நம்ம டார்கெட்ஸை மீட் பண்ணோன்னு. இஎம்ஐ இருக்கே கட்டணுமே. சரி, டார்கெட்னா ஒரே டார்கெட்டை வைக்கிறதுல ஒவ்வொருத்தரும் டார்கெட்டை ரேஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஆமாம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது இல்லையா? இன்ஃபேக்ட் அது வந்து ஸ்பில்ஸ் ஓவர் இன்ட் எவ்ரி இது. இப்போ டாக்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் வேலை செய்கிறோன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ யூர் ரைட். ஸ்லீப் டிப்ரைவ்ட், இமோஷனலி டிப்ரைவ்ட். ஸோ என்னோட கொஸ்டின் வந்து ஸ்ட்ரெஸ்ட். ஆமாம். ஸோ என்னோட கொஸ்டின் வந்து ஒரு ரேஸ் நம்ம ஓடுறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நின்று
யூ ஹேவ் டு ஃபஸ்ட்டு அந்த சிச்சுவேஷன் அவேர்னஸ் வரணும். லைக் நான் ஏன் இந்த ரேஸை ஓடிட்டு இருக்கேன், இது கரெக்டான ட்ராக்ல இந்த ஓடுறோமா? ரேஸை ஓடுறது நான் எங்கே ஆக்சுவலாக போய் நீ ரீச் ஆகணும், எதுவுமே தெரியாமல் ஓடிட்டு இருக்கக்கூடாதுல்ல, எல்லாரும் ஓடுறாங்கன்ட்டு. ஸோ தட் இஸ் வேர் ஐ தாட் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அந்த கோவிட் அப்போ அந்த பிரேக் வந்து தட் கேவ் மீ தட் டைம் டு திங்க் ஓவர் இட். லைக் நான் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்டாக நான் டயபெட்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணுறேன்னா, நான் ஆரம்பிக்கிறப்ப வந்து தெர் வாஸ் மெட்ஃபார்மின் அண்ட் பயோக்ளிட்டசோன் அண்ட் தென் கிளிமிப்ரைட், இவ்வளோ தான் இருந்துச்சு when I started MD ஜெனரல் மெடிசன். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா so many new drugs have come. The problem is So not weight loss drug is also come, no? ஆமாம். ஸோ எனக்கு ப்ராப்ளம் வந்து ட்ரக்ஸில் இல்லை, என் ப்ராப்ளம் வந்து த காஸ்ட் ஆஃப் திங்ஸ் அதில் தான் நான் பார்க்குறேன். பிரச்சனை என்னன்னா நோபடி இஸ் லுக்கிங் இன்டூ ஏன் இது வந்துச்சு, இதை எப்படி குறைக்க முடியும், அந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக யோசிக்கிற மாதிரி தோணுது. அந்த ரூட் காஸ் ஸோ ஒருத்தங்க டயபெட்டிஸ் வருது, டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு பேசுகிறவங்க, டயபெட்டிஸ் ஏன் ஜாஸ்தி ஆகுது, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம டயட்டில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி இதே தான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஐ திங்க் திஸ் இஸ் another மெயின் கொஸ்டின். இப்போது லேட் நைட் ஒர்க்கு, ஓகே, அப்புறம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் மண்டக்காயுது ஹோல் டே இதை வச்சு உட்காந்துட்டு இருந்தேன், அதனால் ஐ வாண்ட் டு கூல் மை ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மீ டைம். ஸோ தேர் லுக்கிங் அட் த ஃபோன் ஆர் ப்ராப்ளி தேர் வாட்சிங் டிவி. ஸோ இதனால் என்ன அடிப்படுதுன்னா அந்த செக்ஷுவல் இன்டிமசிங்கிறதே போயிடுச்சு. ஸோ எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஷேர் அபவுட் திஸ்? ஃபஸ்ட்டு கேட்ஜெட்ஸ் இன் த பெட்ரூம். இதில் வந்து நோபடி எல்ஸ் கேன் புட் யாரோ ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் சொல்ல முடியாது, ஓகே நீங்கள் வந்து டிவி இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும், இனிமேட்டு நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்னால இது லெஜிஸ்லேஷன்லாம் போட முடியாது. இட் இஸ் ஃபார் அஸ் டு டிசைட் வாட் வி வாண்ட், வாட் வி டோன்ட் வாண்ட். நான் மேஜராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ மணி. அவன் ஏன் லேட்டாக 11 மணி வரைக்கும் கடையை திறந்து வச்சுருக்கான் இல்லை வேலை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு காசு வேணும் அப்படின்றாங்க. கொஸ்டின் வந்து அவன் எதுக்காக அவனுக்கு காசு வேணும் அப்படின்ற அடுத்த கேள்வி வரப்போ, அவனோட நீட்ஸ்க்காக அவன் பண்ணுறானா இல்லைன்னு பார்த்தா இல்லை, நீட்ஸ்க்காக அவன் பண்ணல, நீட்ஸ்க்கு அவன்கிட்ட இருக்குது, அவன் டிசையர்ஸ்க்காக பண்ணுறான். டிசையர்ஸ் அப்படின்றது நிற்கவே போகிறதில்ல. தாய்லாந்து போகணும், சுவிட்சர்லாந்து போகணும், மால்தீவ்ஸ் போகணும், அடுத்தது வந்து இன்னும் பெரிய கார் வாங்கணும், பெரிய பங்களா வாங்கணும், சூட் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு போடணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அது வந்து அந்த சொசைட்டிக்குள்ளே அந்த மிச்சவங்களோட நம்ம அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறோமோ அப்படின்ற அந்த ஒரு இதில் போய் மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ தட் இஸ் வை ஐ செட் நீங்கள் இஃப் யூ டாக்கிங் அபவுட் லைஃப் ஸ்டைல், ஒருத்தர் ஏன் டயபெட்டிஸ்க்கு இப்போ எங்கிட்ட வராங்கன்னா, சார் நீங்கள் எப்போ சார் நைட் சாப்பிட்றீங்க, இன்னும் ராத்திரி 10:30 மணிக்கு சாப்பிட்றேன் சார். அவன் ஏன் நைட் 10:30 மணிக்கு சாப்பிட்றான், ஏன் அவன் 7:30 சாப்பிடல அப்படின்னா, சார் நான் உழைக்கணும் சார். ஸோ ஏன் சார் உழைக்கணும் அப்படின்னா, சார் எனக்கு வந்து கடையை திறந்து வச்சுருக்கேன் சார், நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஏன் சார் கடையை 10 வரைக்கும் திறந்துருக்கேன் சார், நான் வருமானம் பற்ற மாட்டேங்குது சார். ஸோ வி ஹாவ் டு லுக் இன் டு ஹவு ஒருத்தனால இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும், ஆனால் இந்த டைமுக்குள்ளே அவன் எப்படி அவன் வருமானத்தை பெட்டர் பண்ண முடியும், அவனுக்கு என்ன டெக்னாலஜிக்கு அவனை எனேபிள் பண்ணணுமா, இல்லை அவனோட இதை எப்படி இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக முடியும். ஸோ இட்ஸ் அ சோஷியல் திங் தட் த லா மேக்கர்ஸ், த சொசைட்டி எல்லாரும் சேர்ந்து வி ஹேவ் டு கம் அப் வித் அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போக மாட்டோம். சரி நீ உடனே இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ வந்து 7:30 மணிக்கு தான் சாப்பிட்டாகணும், விச் இஸ் இம்ப்ராக்டிக்கல் ஃபார் ஹிம். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். அவன் 10 மணிக்கு தான் வந்து சாப்பிட்றான், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுன்ட்டு டிவி 2 மணி நேரம் பார்க்குறான், அதுக்கப்புறம் 1 மணிக்கு தான் தூங்குறான். 1 மணிக்கு தூங்குறதுனால காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்புறம் 7:30 மணிக்கு எந்திரிச்சு உடனே திருப்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். ஸோ தே டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் இன்டிமசி ஆர் யாரு கூடயும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் கேஜெட்ஸ் இந்த பெட்ரூம், எஸ் கேஜெட்ஸ் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. பட் கேஜெட்ஸ் அவன் ஏன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் ஏன் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும்னா ஏன்னா அவன் ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கான். ஸோ கொஸ்டின் இஸ் அவன் ஏன் ரிலாக்ஸ்டாக ஆகணுன்றது முக்கியம் இல்லை, அவன் ஏன் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தான்றது தான் முக்கியம். ஸோ அவன் எதனால ஸ்ட்ரெஸ் ஆகிறான்னா பிகாஸ் ஆஃப் டார்கெட்ஸ். எனக்கு இவ்வளோ நான் வந்து இவ்வளோ சம்பாரிச்சாகணும், அவர் என்னோடய டார்கெட்ஸை மீட் பண்ணி ஆகணும். வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணும், ஆர் மெடிக்கல் கேராக இருக்கலாம், குழந்தைக்கு ஸ்கூல் இது இஷ்யூஸாக இருக்கலாம், ரைட், நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஃபீஸ் ஹையாக இருக்கலாம், ஆர் த ஹவுஸோட இஎம்ஐ ஆர் எல்ஸ் வெஹிக்கிளோட இஎம்ஐ. கரெக்ட். ஸோ அதனால் என்னோடது என்னென்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி வில் தென் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருந்தால் யூ கேன் நோ லைக் ஓகே நான் வந்து 50,000 தான் சம்பாதிக்கிறேன், இந்த 50,000 வந்து நான் 5,000 எடுத்து வைக்கிறேன், இப்படி எடுத்து வச்சேன்னா எனக்கு என் குழந்தை வந்து 12th போகிறப்ப என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கும், ஓகே காலேஜ் படிக்க வைக்க முடியும், கோச்சிங்க்கு இவ்வளோ எடுக்கணும். அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருந்துச்சுன்னா யூ வில் பி மோர் அட் பீஸ் வித் ஓகே நம்ம இப்போ கரெக்டான பொசிஷனில் தான் போயிட்டுருக்கோம், இது எங்கே போகும் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை அப்படின்னா யூ ஆர் லைக் ரன்னிங் ஓவர் ஆல் ஓவர் த பிளேஸ். Some people have the financial literacy, but they are more of there are 2 types of people நான் பார்க்குறதுல. ஒன் வந்து the logics பேசுகிறவங்க, இன்னொருத்த வந்து இந்த இமோஷ்னலாக இருக்கிறவங்க.
ஐ எம் மோர் ஆஃப் த இமோஷனல் டைப். ஐ கேன் see the intangibles. லாஜிக் பேசுகிறவங்க they see the tangibles. த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ இதாச்சு, அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் தே cannot see the intangibles. ஒய்ஃப் ஏன் அவங்க கூட பேசாமல் இருக்காங்க, ஒய்ஃப் ஏன் அன்றைக்கி சாப்பிட்றப்ப டக்குன்னு வச்சாங்க, அதை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன் கதவை ரொம்ப டம்முன்னு சாத்துனாங்க, சாத்துனாங்க. அந்த இதை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. பட் தே வில் பி வெரி குட் வித் த நம்பர்ஸ். whereas the other people, emotional people வந்து இந்த பார்ட்டை வந்து they will be able to understand well, but they might be poor with numbers. ஸோ அதனால் we have to நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்லேயே there should be changes. இப்போ எனக்கு புரியாத ஆமாம், என்னோட புரியாத விஷயம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் எதுக்கு போர்டு எக்ஸாம்லாம் வச்சாங்க, 10th படித்து பயங்கரமாக படித்தா நேராக 12th போயிடுவாங்களா, இல்லை டைரெக்டாக காலேஜுக்கே போயிடுவாங்களா, எப்படி இருந்தாலும் 11th தான் போக போகிறாங்க. இப்போ 10th மார்க் மட்டும் குரூப்பும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் எதுக்கு அந்த 10th எக்ஸாம் வச்சாங்க? ஐ திங்க் நவ் தே ஆர் ஸ்கிராப்பிங் இட் ஆஃப் சிபிஎஸ்சிலலாம். பயங்கரமாக ப்ரெஷர் வச்சு நீங்கள் 10th நல்லா படிக்கணும். என் பொண்ணு அதான் சொன்னா, இப்போ தான் 10th முடிச்சிருக்கா. 10th சேர்ந்தப்ப இனிமேட் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மூவி பார்க்கக்கூடாது, நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், உங்கள் இப்போ எக்ஸாம் முடிஞ்சோன்னே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நாங்கண்ணா. இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் தான் ஆகுது. இப்போ 11th கோச்சிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் மூவி பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன்ப்பா இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஃப்ரீயாக இருக்கலாம்னாங்க. அதுக்குள்ளேயும் திருப்பி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்றப்ப தே லூஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் ட்ரஸ்ட் இன் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கட்டும், போய் தெரபிஸ்ட்டை பாருங்க அப்படின்னா நோ ஐ ஆம் ஆல் ரைட். இல்லை மேடம், நான் என்ன சொல்கிறேன், சைக்காலஜி ஷுட் பி அ லெசன் இன் ஸ்கூல். உங்கள் இமோஷன்ஸ் பற்றியும் உங்கள் ஃபினான்ஸ் பற்றியும் உங்களுக்கு ஸ்கூல்லையே கிளாஸஸ் இருக்கணும். அண்ட் என்னோட இது என்னென்னா, பிடி பீரியட் வந்து காலேஜஸ்லேயும் இருக்கணும். காலேஜஸ்லையுமே உங்களுக்கு பிடின்றது ஒரு பீரியடாகவே இருக்கணும். அதுக்குன்னு ஒரு மார்க்குமே வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இப்போ 10th 11th 12th யாரும் பிடி பீரியடுக்கு அனுப்ப மாட்டாங்க, மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் ஐசியூவில் இருக்கப்போ உங்கள் மேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஐசியூவில் பார்க்குறோம்ல. ஸோ அதை ஃபேமஸாக ஒரு ரைட்டர் கூட சொல்லியிருந்தார், நோபடி இஸ் கோயிங் டு டாக் அபவுட் யர் பவர் பாயிண்ட் ஆன் த டே ஆஃப் டெத். நீங்கள் சாவர அன்றைக்கி நீங்கள் பண்ண சூப்பர் பவர் பாயிண்ட் பற்றி யாரும் பேச போகிறதில்ல. ஸோ அதனால் வாட் ஆர் வி லுக்கிங் அட் த ஸ்கூல் சிஸ்டம் வந்து ஷுட் பி இன்னும் ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். தே ஷுட் டாக் அபவுட் இமோஷன்ஸ், சைக்காலஜி, த டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் த பர்சன், அபவுட் ஃபினான்சஸ், அபவுட் குக்கிங். ஐ தாட் குக்கிங் ஷுட் பி இட்ஸ் அ ஸ்கில், லிவிங் ஸ்கில். அது வந்து ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த குழந்தைய வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபெயிலியர் வந்தால் அதை வந்து எப்படி கோப் பண்ணுறது, அந்த கோப்பிங் மெக்கானிசம் எப்படி கொண்டு வரது, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் தானே நம்ம சொல்லித்தரணும். எப்போ பார்த்தாலும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதில் நீ சரியாக வாங்காட்டி திட்டுவேன் அப்படின்னா தட் இஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் யூ கம் டிசைட் ஆஃப் லைஃப் 35+ வந்ததுக்கப்புறம் யூ see தட் அது வந்து இன்கான்சிக்வென்ஷியலாக இருக்கிற மாதிரி தோணுது. அதெல்லாம் தேவையே இல்லையா, அது ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப பீப்புள் மைட் சே, இப்போ நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்க அதனால் இவ்வளோ பேசுகிறீங்க, யூஆர் ஆன் அ பெட்டர் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லலான்ட்டு. பட் ஐ திங்க் ஈவன் அதர்வைஸ் நீங்கள் யாரை கேட்டாலும் இதுதான் சொல்ல போகிறாங்க, வாட் எவர் ஒர்க் தே ஆர் டூயிங். மை கொஸ்டின் வாஸ் இன்டிமசி, பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, கேட்ஜெட்ஸ் இன் த பெட்ரூம். பட் தென் இட்ஸ் அ பிகர் ப்ராப்ளம். ஆமாம், இட்ஸ் அ பிகர் ப்ராப்ளம். ஹியூஜ் ப்ராப்ளம். வை டஸ் ஹி வாண்ட் தட்? அது எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு அவன் ஏன் நினைக்கிறான்? ஏன்னா யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட். இப்போ ஸ்லீப்போட சிக்னிஃபிகன்ஸ், பிகாஸ் நியூட்ரிஷனில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, லேட் நைட் வந்து ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சீரியல் பார்க்குறாங்க, அது வந்து அடுத்த எபிசோடுக்கு கொண்டு போயிடுது, அப்படியே போய் ஒரு 2-3 ஹவர்ஸ் போனதே தெரியாது. அப்புறமா திடீர்னு பசிக்க ஆரம்பிக்குது, ஒன்று வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க, இல்லை கிச்சனில் போய் டப்பா எல்லாத்தையும் பார்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இதுவே ஒரு பேட்டர்னாக மாறிடுது. ஸோ தென் திஸ் ஸ்டார்ட்ஸ் அஃபெக்டிங் தேர் ஹெல்த். இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்லை ஒபிசிட்டி இதெல்லாம் வரும்போது வாட் வி ஆல்சோ கெட் டு see is insulin resistance. ஒரு 136 million, that is the number that I saw statistics பார்த்தப்போ, they have pre-diabetes in our country. அதுவும் between the age group of 10 to 20. இந்த pre-diabetes in a younger population has become so high இல்லையா? அப்புறம் அதே மாதிரி டயபெட்டிஸ் மாத்திரை எடுக்கும்போது இப்போ செமாக்ளூட்டைட் இதெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஐ வாண்ட் யுவர் தாட்ஸ் ஆன் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். we have seen that in our clinic also. நிறைய ரெமிஷன் பண்ணுறோம் and it's so effective when they start making or focusing on lifestyle. Could you throw light on this aspect? Good that you spoke about insulin resistance, madam. ஏன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து I have done a lot of unlearning rather than learning. I thought whatever I was taught was not the correct way to teach அப்படின்ற மாதிரி கூட யோசித்தேன். ஈவன் இன் மை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன டீச் பண்ணாங்களோ அது ஒருவேளை தப்பாக இருக்குமோ, ஆர் மேபி நாட் த ரைட் வே அப்படின்னு கூட யோசித்தேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது
நம்ம பாடி எப்படி மேக்கப் ஆகிருக்குன்னா நம்ம வந்து சர்வைவ் பண்ணுறதுக்காக மேக்கப் ஆகிருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஃபெமைன், பசி, பட்னி, பஞ்சம் அண்ட் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு ஒரு மனுஷன் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவன் செத்துறக்கூடாதுன்றதுக்காக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு கீப் யுவர் செல்ஃப் அலைவ் ஆஃப் ஃபியூ மோர் ஹவர்ஸ், ஃபியூ மோர் டேஸ். அதுக்காக தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த மெக்கானிசம் தான் அந்த நம்ம பாடியில் இருக்குது. நீங்கள் திடீர்னு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஃபுட் சர்ப்ளஸ் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ எக்ஸசைஸ் இல்லை, the body was built for starvation. இந்த பாடி வந்து ஸ்டார்வேஷனில் செத்து போகக்கூடாதுன்றதுக்கான மெக்கானிசம் அது. இப்போ வந்து நீங்கள் ஃபுட் எக்ஸஸை கொடுத்துட்டு இது என்ன ஸ்டார்வேஷனுக்கான இது ஏன் இப்போ ஆன் ஆகிட்டு இருக்கு, இதை ஆஃப் பண்ணுங்கன்னா யூ ஆர் நாட் சப்போஸ் ஈட் ஸோ மச். இந்த என்விரான்மெண்ட் தான் தப்பு. இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு நல்லவனை வந்து சுற்றி டான்ஸாக இருந்துட்டு இவன் ஏன் நல்லவனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. இந்த ப்ராப்ளம் நல்லவன் மேலே இல்லை, அந்த என்விரான்மெண்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் இப்போ மாறி போச்சு. அந்த என்விரான்மெண்ட் கான்டெக்ஸ்ட்டை தான் நம்ம மாற்றணுமே ஒழிய நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மாற்ற பார்க்குறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் செத்து போகாமல் இருக்க பிகாஸ் ஆஃப் ஸ்டார்வேஷன். இப்போ நீங்கள் ஒரு கெமிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் எடுத்துக்கோங்க. ப்ராசஸ் ஃபுட்டுன்றது ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட் அபவுட் ப்ராசஸ் ஃபுட் எப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குது, ஒரு ரேபிட். ஸோ நான் ஒரு தடவை ஏதோ சாப்பிட்டுட்டு சம்திங் கீழே போட்டேன், பிஸ்கெட்டோ சம்திங் ஏதோ போட்டேன். அது வந்து மோந்து பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் ஓடி போய் அது போய் கேரட் சாப்பிடுது, காய்கறி சாப்பிடுது, ஆனால் இது சாப்பிட மாட்டேங்குது. அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, என்னடா நான் சாப்பிட்றேன் அது, ஆனால் அது சாப்பிட மாட்டேங்குதுன்றப்ப அப்போ அது சாப்பிட்றது தான் கரெக்டு, நான் சாப்பிட்றது தப்பா அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. உங்கள் பாடியை வந்து நீங்கள் ப்ராசஸ் ஃபுட்டு நிறையா சாப்பிட்றப்போ ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் யுவர் ஜீன்ஸ் ஹேவ் பீன் ப்ரோக்ராம்ட். ஆர்கானிக் ஃபுட் வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கும். நீங்கள் புதுசாக ஒரு மெட்டீரியல் உள்ளே அனுப்புறீங்க அப்படின்றப்ப அந்த பாடி டசன்ட் நோ வாட் டு டூ வித் திஸ். இது நல்லதா இது கெட்டதா அது பாடிக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணோம், சரி இது அப்படியே ஒரு ஓரமாக வை அப்படின்னு வச்சிருது. திருப்பி வெயிட் பண்ணுது, திருப்பி அதே அனுப்புறீங்க, திருப்பி அதை ஓரமாக வை, திருப்பி ஒரு ஓரமாக வை, திருப்பி ஒரு ஓரமாக வை, இப்படி வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ஓரமாக வச்சதெல்லாம் ஸ்டாக் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா கோட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் ப்ளூ அப்படின்னா இமீடியட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற. தட் இஸ் வாட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டஸ். இட்ஸ் அ கோட் ப்ளூ ஆஃப் யுவர் சிஸ்டம். நீங்கள் கோட் ப்ளூவர் எப்போ பார்த்தாலும் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஏன் கோட் ப்ளூ எப்போ பார்த்தாலும் வராங்க, பெரிய நியூசன்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. உங்களை ஸ்டார்வேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கான சிஸ்டம்ங்க அது. நீங்கள் ஏங்க அது ஃபுட் எக்ஸஸ் ஆனதுனால அது வந்து ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ப்ராசஸ் ஃபுட் நிறையா சாப்பிட இந்த பாடி திங்ஸ் உங்களுக்கு நார்மல் ஃபுட் கிடைக்காதனால நீங்கள் கண்டதை வந்து எடுத்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு உடம்புல உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல போல நினச்சிக்குது உங்கள் பாடி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? நேச்சுரல் ஃபுட் கிடைக்காதனால நீங்கள் வந்து இப்போ புல் கிடைக்காதனால நீங்கள் பிளாஸ்டிக் சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கல போல இருக்குன்னு இட் ஸ்டார்ட்ஸ் கன்சர்விங் யுவர் எனர்ஜி ஸோ தட் இவனை சர்வை பண்ண வைக்கணும் எப்படியாச்சு அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி அதை கொடுக்க இன்னும் அது கன்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ டு an extent that the entire system breaks down. So the problem was not with the insulin resistance as such. The problem is what triggered the insulin resistance. அதோட நேச்சுரல் ட்ரிகர்னால ட்ரிகர் ஆகலை, வேற ஒரு ட்ரிகர் சிந்தட்டிக் ட்ரிகர் which was not supposed to அது வந்து உள்ளே வந்ததுனால இது ட்ரிகர் ஆகுது. So if only they just eat healthy, exercise, sleep properly, right? Move the problem a lot. is not insulin resistance. That's my Understood. I got this thing. So how do you handle intervention? இந்த மாத்திரை சாப்பிட்டா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்றதே தப்புன்றேன் நான். அப்போ உங்க இன்டர்வென்ஷன் என்னவா இருக்கும்? லைஃப் ஸ்டைல். எக்ஸாக்ட்லி. இப்போ இன்னொரு லேட்டஸ்ட் ட்ரக் வந்து இப்போ வெயிட்டையும் பயங்கரமாக குறைக்குதுன்னு ஃபாரின்லாம் பயங்கர கிரேஸ் இருக்குன்றாங்க. அதுக்கு லேட்டஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷனில் வந்து அதே ட்ரக்கு இட் காசஸ் பிளரிங் ஆஃப் விஷன் அப்படின்றது ஜாமாலே ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதாவது ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் ஆஃப்தல்மாலஜிலேயே ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்த ட்ரக்குனால NAION அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. அதனால் நான் இஸ்கீமிக் ஆப்டிக் நியூரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால் பிளரிங் ஆஃப் விஷன் வருது. சிலவங்களுக்கு கண் பார்வை கூட பிளைண்ட் ஆகலாம் அப்படின்னே வந்திருக்கு. ஸோ அதனால் இட் நீட்ஸ் ஃபர்தர் இவாலுவேஷன் அப்படின்ற மாதிரிலாம். பட் ஸோ மச் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் ஹேப்பனிங் தட் அதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக அதை பற்றி பேசப்படுறது. அதாவது கண்ணு போனாலும் பரவாயில்ல நான் வெயிட் குறைக்கணுன்றாங்க. கண்ணு போனதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சி என்ன பிரயோஜனம் அப்படின்றது என்னோடது. அதோட சைடு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வருது. அதான் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸு, கண் பிளரிங் ஆஃப் விஷன், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. செகண்ட், எவ்வளோ நாளைக்கு இது சாப்பிட போகிறீங்க அப்படின்ற அடுத்த கேள்வி. நான் சொன்ன மாதிரி த ஃபார்மகோ டைனமிக்ஸ் ஆஃப் த மணி ஆஃப் இட். அந்த காலத்தில் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபாயில் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த நியூ ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே 10,000 ரூபா 20,000 ரூபா. See the financial burden. 20,000 rupees for one problem, டயபெட்டிஸ்க்கு மட்டும். அப்புறம் டயபெட்டிஸ்னால உங்களுக்கு ஒரு ஃபேட்டி லிவர் வந்துச்சு, அதுக்கு வேறு ஒன்று தரேன்னுவாங்க. அப்புறம் முட்டி தேஞ்சு போச்சு, அதுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றாங்க.
ஸோ மை கொஸ்டின் இஸ் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு அட்ரஸ் த ரூட் காஸ், அதுலேருந்து வர விளைவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஃபேட்டி லிவர், பிசிஓஎஸ், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், பித்தப்பையில் கல், முட்டியில் தேஞ்சு போகிறது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, சிபேப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒபிசிட்டி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபிக்ஸ் தட். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் யூ ஆர் ட்ரெயின்ட் அவுட் ஆஃப் யர் ரிசோர்ஸஸ், அதனால் என்னால் ஒபிசிட்டிக்காக டைம் இல்லை சார் அப்படின்றீங்க. ஸோ மை கொஸ்டின் இஸ் வி ஆர் நாட் எஜுகேட்டிங் அவர் பீப்புள் ஆஸ் டு வாட் இஸ் ஆக்சுவலி த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இது எல்லாத்துலேயுமே ரூட் காசை கண்டுபிடிக்க பாருங்கள் அப்படின்றது. நீங்கள் உங்களோட ரீலில் வந்து தைராய்டு செக்லிஸ்ட், அதாவது த கான்செப்ட் ஆஃப் ப்ரூ 45 அப்படின்னு சொன்னீங்க. இட் வில் பி நைஸ் இஃப் யூ குட் எக்ஸ்பிளைன். ஒன்றுமே இல்லைங்க மேடம், சிம்பிளான விஷயம் தான். ஹைப்போதைராய்டிசத்துக்கு மாத்திரை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறது. இதை நார்மலாக காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் சாப்பிடணும் மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் வெறும் வயிற்றில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எதுவுமே சாப்பிடணும் அப்படின்றது தான். பட் இதை ஒவ்வொருத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் காயின் பண்ண டேர்ம் தான் ப்ரூ 45, BREW 45. பேசிக்காக என்னென்னா பாட்டிலேருந்து தான் மாத்திரை வாங்கி எடுக்கணும், லூஸில் வாங்கக்கூடாது. தைராய்டு மாத்திரை அந்த பாட்டில் வந்து அந்த ஹியூமிடிட்டி அந்த இதுக்காக தான் அந்த மாத்திரை வேலை செய்யும். நீங்கள் லூஸில் ஒரு பேப்பரில் மடித்து வச்சு ஓப்பனில் வச்சிங்கன்னா 100 மைக்ரோகிராம்ஸ் அப்புறம் 60 மைக்ரோகிராம் 50 மைக்ரோகிராம் தான் வேலை செய்யும். ஸோ அதனால் இல்லை அந்த மாய்ஸ்சர் அதில் ஒர்க் பண்ணுறப்போ the டேப்லெட் will not work properly. ஸோ அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் பாட்டிலோட யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வை B is for the bottle, buy with bottle. R is ரைஸ் அண்ட் ஷைன், which means காலையில் எந்திரிச்ச உடனே மாத்திரை சாப்பிடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு நினச்சி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, 8:30 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றாங்க. இல்லை, சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்றது இல்லை, எந்திரிச்ச உடனே சாப்பிட வேண்டிய மாத்திரை அது. ஸோ அதனால் ரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்றது ஆர் இஸ் ஃபார் ரைஸ் அண்ட் ஷைன். E அப்படின்றது எம்டி ஸ்டமக், காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இந்த மாத்திரையை அப்படின்றது. எம்டி ஸ்டமக்னா தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்கலாம், வேறு எதுவும் குடிச்சிருக்கக்கூடாது. ஆனால் இந்த மாத்திரையை முழுங்கி அதுக்கு தான் W. அடுத்த நிமிஷம் வாட்டர், டீ, காஃபி. நோ 45 மினிட்ஸ். ஸோ நீங்கள் மாத்திரை தண்ணியோட குடிக்கலாம். சார் அப்போ கேட்பாங்க, சார் தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடியா எப்படிங்க மாத்திரை முழுங்க முடியும்? அதனால் தண்ணி குடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் W இஸ் வாட்டர் அண்ட் 45 நிமிஷமும் வாட்டர் தான். 45 மினிட்ஸ் கழிச்சு தான் வேறு எதுவுமே சாப்பிட்லாம் அப்படின்றது. ஸோ இதை சொல்லித்தரதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஃபேன்சி வேர்டு போட்டால் தானே எல்லோரும் புரியுது அப்படின்றதுனால சரி ப்ரூ 45 அப்படின்னு ஒரு டெக்னிக் அப்படின்ட்டு ஒரு ஹேக் அப்படின்ட்டு ஒரு ப்ரூ 45 அப்படின்னு ஒன்று நானாக கண்டுபிடிச்சி. ஓ வெரி நைஸ். ஏன்னா எங்கள் டீமில் இதை வந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சது அந்த ரீலில். ஸோ கற்பகம்னு எங்கள் டீம் மெம்பர் வந்து இது கண்டிப்பாக இது சார்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஜஸ்ட் a method of how to take a hypothyroidக்கான தைராக்சின் டேப்லெட். ஓகே, தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங். அடுத்து வந்து டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்னிப்பெட் ஆர் யூனோ எத்தனை பேரை பார்க்குறீங்க, எதனால் அது வருது அண்ட் ஹவு கேன் தே மேனேஜ், பிகாஸ் இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராப்ளம். டைப் 1 டயபெட்டிஸ் ஒரு கஷ்டமான விஷயம், சொசைட்டிக்கே ஒரு கஷ்டமான விஷயம், அந்த குழந்தைக்கும் கஷ்டமான விஷயம். ஏன்னா லைஃப் லாங் வந்து ஒருத்தங்களை இப்போதைக்கு நவ் தட் வி டோன்ட் ஹேவ் இன்சுலின் பதிலாக ஒரு டேப்லெட்டும் கிடையாதுன்றப்போ லைஃப் டைம் whenever you eat you have to prick yourself. ஸோ அது வந்து what is the cost per month? காஸ்ட் பர் மந்த் வந்து சம்வேர் அரௌண்ட் 4,000 to 7,000 rupees ஆகுது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்சுலின் யூஸ் பண்ணுறீங்க, இதே அனலாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இன்னும் காஸ்ட்லி ஆகலாம். எவ்வளோ தடவை செக் பண்ணுறீங்க, குளுக்கோமீட்டர் குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பரோட காஸ்ட்டை பொறுத்து மாறும். ஸோ சம்வேர் பிட்வீன் 4,000 to 7,000 ஆகலாம். என்ன பண்ணலாம் அதுக்கு, நோபடி நோஸ் வை இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் சொல்கிறாங்க வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைம் வந்து வி ஸ்டில் டு நாட் நோ ஆட்டோ இம்யூனால் வரலாம் அப்படின்றாங்க. வி ஸ்டில் டு நாட் நோ வாட் ட்ரிகர்ஸ் அ டைப் 1 டயபெட்டிஸ். அகெயின் இட் செட் டு பி அன் ஆட்டோ இம்யூன் டயபெட்டிஸ். நான் முதவே சொன்ன மாதிரி நம்ம இம்யூனிட்டி பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணாத வரைக்கும் யூ ஸ்டில் கீப் சேயிங் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வருதுன்னு தெரில, ஹைப்போதைட்டிஸ் ஏன் வருதுன்னு தெரில, டயபெட்டிஸ் ஏன் வருதுன்னு தெரில, இடியோபேத்திக் ஆர் ஆட்டோ இம்யூன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். பிகாஸ் வி டு நாட் நோ வாட் ட்ரிகர்ஸ் அன் ஆட்டோ இம்யூனிட்டி. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் இஸ் ஒன் சச் திங். பட் ஐ see that the trend is increasing. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பை த டே. அண்ட் ஸ்டில் வி டு நாட் ஹேவ் இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷனாக இல்லாமல் இன்ஹேல்ட் இன்சுலின் ட்ரை பண்ணினாங்க, அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. வி ஸ்டில் ஆர் யூஸிங் ஒன்லி ப்ரிக்கபிள் இன்சுலின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் அ சேட் திங். பட் ஐ do not know how to explain, like எப்படி அதை வந்து குறைக்க முடியுமா அப்படின்னா, பிகாஸ் we do not know what causes it, it's very difficult to say how we are going to reduce it. பட் அட்லீஸ்ட் கேரில் வந்து அவேர்னஸ் அபவுட் இட், ஸ்கூல்ஸில் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குன்னா அந்த ஸ்கூல் சில்ட்ரன் ஷுட் பி சென்சிட்டைஸ்ட். அந்த ஸ்கூல் டீச்சர் அண்ட் எல்லாமே ஃபேக்கல்ட்டி சென்சிட்டைஸ் ஆகிருக்கணும். ஹைப்போகிளைசிமியா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியணும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக we have to improve the society's knowledge about diabetes. சைக்காலஜியோட ரோல் பற்றி தெரியணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா
மைண்ட் பாடி கனெக்ஷன் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சைக்கோசோமேட்டிக் ஹெல்த் இஷ்யூஸ்லாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கேன் ஜஸ்ட் ஷேர் சம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்? உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு சிலது நடந்திருக்கும், ஆனால் சைக்காலஜிஸ்ட்டை போய் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி சிலதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த இன்டர்வென்ஷன்னால அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏதாவது? மேம் ஐ திங்க் நம்ம பொதுவாக மாடர்ன் மெடிசனில் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து இது தனியாக ஒர்க் பண்ணுது, அது தனியாக ஒர்க் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோமோன்னு தோணுது. ஃப்ராக்மெண்டடாக உங்களோட பாடி இமோஷன்ஸ்க்கும் உங்கள் கெமிக்கல் மெசேஜஸ்க்கும் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. சைக்காலஜியோ இல்லை டயட்டோ ஃபிட்னஸோ ஸ்லீப்போ செக்ஷுவல் ப்ராப்ளமோ இது எது பற்றியுமே நமக்கு எம்பிபிஎஸ்ல சொல்லித்தரல. அண்ட் நியூட்ரிஷன் எவ்வளோ படிச்சிங்க எம்பிபிஎஸ்? நியூட்ரிஷனில் எங்களுக்கு ஒரு பேப்பர் கூட கிடையாது இதை பற்றி. ஐ மீன் எம்பிபிஎஸ்ல எங்களுக்கு ஒரு பேப்பர் கூட கிடையாது நியூட்ரிஷன் பற்றி. பட் ஆனால் டெய்லியும் ஒரு 10 பேராச்சும் டாக்டர் இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு டாக்டர் தான் கேட்குறாங்க. இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நான் மாத்திரை எடுத்துக்கிறேன். ஆட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, உங்களுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணுமா, நீங்கள் எங்ககிட்ட வாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், இன்சுலின் நான் தான் எடுத்துருக்கேன், ஒரு 2 யூனிட் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நான் அது தட் இஸ் நாட் ஹவ் இட் ஷுட் ஒர்க். ஸோ நம்ம வயர் பண்ணுறதே தப்பாக அவங்கள வயர் பண்ணி விட்றோம். ஸோ வாட் யூ ஷுட் டெல் தம் இஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் சந்திரமுகியாகவே மாறிடணும். நீங்கள் மாறினா தான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும். இட் டேக்ஸ் டைம் பட் இட் வில் ஹேப்பன். ஆனால் இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ். அப்போ நடுவில் வந்து நீங்கள் வந்து ஜிம் போகிறத விட்டுருவீங்க, கொஞ்ச நாள் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் விட்டுருவீங்க, அப்புறம் அகெயின் யூ வில் கம் பேக் டு இட். ஒவ்வொரு பீரியட் நீங்கள் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப முதல் நாளுக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ மாறி இருப்பீங்க. ஆனால் அந்த 5 வருஷம் வரைக்கும் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லாமல், ஸோ அந்த 5 வருஷம் பண்ணுறது வந்து நீங்கள் விட்டு தான் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான இது ரெடி பண்ணணும். ஈகோ சிஸ்டம் என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணணும். அதை நீங்கள் ஒவ்வொருத்தையும் உழுவுறப்ப அதை திருப்பி உங்களை எடுத்துகிட்டு வரதுக்கான ஈகோ சிஸ்டம், அதை எப்படி உங்களை ஃபீட்பேக் ஃபாலோ பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, அதுக்கான சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அ சிங்கிள் பர்சன். அதை நான் சொல்ல வரேன். இட்ஸ் அ மல்டிடிசிப்ளினரி அப்ரோச் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசார்டர்ஸ் கொண்டு வரணும். இன்னமும் டாக்டர் டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து, டாக்டர்னா ஒரே ஒரு கிளினிக்கல் மெடிசன் மட்டும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ மல்டிடிசிப்ளினரி அப்ரோச். திஸ் ஒர்க்ஸ் ரியலி வெல். பிகாஸ் நாங்கள் இங்கே இப்போ சென்னையில் எங்கள் கிளினிக்கில் பண்ணுறது, நீங்கள் திருச்சியில் உட்காந்து பண்ணுறது எல்லாம் இதே தானே. வி பிலீவ் இன் திஸ். ஸோ ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ஏன்னா அவங்க காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வி ஆல்சோ ஒர்க் வித் அ ஃபிசிஷியன். அண்ட் அஃப்கோர்ஸ் டயட்டு. அப்புறம் சில பேர் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, அவங்களோடையும் காண்டாக்ட் இருக்குது. அண்ட் ரெசிபீஸு நம்மளே வந்து யூடியூப்லேருந்து ஏதாவது சிம்பிளாக இருக்கிறத வந்து எடுத்து அவங்களுக்கு அனுப்புறது. ஆனால் அது எந்த கடையில் போய் வாங்கணும் அதுவும் கொடுக்குறது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது. இது ஃபுல்லாக பண்ணும்போது தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் இட் ரியலி வெல். அவங்களே வந்து திரும்பி போய் டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர் வந்து மெடிசனோட டோசேஜும் கம்மி பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குது. அது மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது வந்து சிமிலர் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸ் கிரியேட்டிங் அன் ஈகோசிஸ்டம் நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம், இது வந்து எங்கே வேணாலும் பண்ணலாம். பட் அந்த குரூப் அமைகிறதுக்கு தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. வாட் இஸ் த ப்ராப்ளம்? தேர் இஸ் நாட் ஃபைண்டிங் தோஸ் டைப் ஆஃப் சிமிலர் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அந்த அலைன்மெண்ட் ஏன் வரலன்னா, அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு இன்னும் அந்த அவேர்னஸ் வரல. இஸ் தேர் அ புக் தட் ஹஸ் பீன் வெரி இம்பேக்ட்ஃபுல்? கண்டிப்பாக இதை படிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் பாயிண்ட்ஸாக சொல்லலாம். ஒரு 2-3 புக்ஸ் விச் ஆர் லைக் அமேசிங், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல், எல்லா ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்ததுன்னா கூட யூ கேன் ஷேர் இட். ஹெல்த் பற்றி அப்படின்னு சொல்கிறதோட எனக்கு வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜேம்ஸ் கிளியர். ஸோ தட் புக் வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும், இல்லை ஹேபிட்டை பில்டப் பண்ணணும்னா இட் கிவ்ஸ் சம் ஃப்ரேம் ஒர்க். த பவர் ஆஃப் ஹேபிட் பை துஹிக் அப்படின்னு இன்னொரு புக்கும் இருக்கும். ஸோ தோஸ் 2 புக்ஸ் வெரி 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 பேசிக் புக்ஸ் விச் ஹெல்ப் மீ. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ வந்து டாக்டர் ரங்கன் சாட்டர்ஜியோடது. ஸோ அவர் வந்து அவர் சன்னுக்கு எப்படி ஒரு இஷ்யூ இருந்துச்சு, அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தார். அப்போ தான் வந்து ஓகே இவர் சொல்ல நல்லா இருக்கேன்றப்ப ரங்கன் சாட்டர்ஜி ஸ்டார்டட் ப்ரிஸ்கிரைபிங் லைஃப் ஸ்டைல் மெடிசன் ஒரு கோர்ஸ் ஃபார் டாக்டர்ஸ். யூகேயில் வந்து கோர்ஸ் ஃபார் ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு ஒரு இது ஆரம்பித்தாங்க. தட் வாஸ் டியூரிங் கோவிட் டைம்ஸ். ஸோ அதை நான் போய் ஜாயின் பண்ணி அதை முடித்தேன். அப்போ வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ தான் தெரியும் இதுக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு பேர் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, வாட் இஸ் யோர் ஃபேவரட் டிப் யூஸ்வலாக உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது? ஒன் டிப் தட் யூ ஸ்வேர் பை. ஐ திங்க் ஃபஸ்ட் திங் நான் நிறைய பேர்ட்ட சொல்கிறது வந்து ஸ்லீப். ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்லீப் இல்லையா? ஸ்லீப் ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள். செகண்ட், ஆர் யூ ஹாப்பி? இமோஷன் அண்ட் ஸ்லீப் பேசிக்காக. அந்த ஆர் யூ ஹாப்பி டூயிங் வாட் யூர் டூயிங்? இஃப் யூ நாட் ஹாப்பி டோன்ட் டூ எனி திங். ஃபைனான்ஷியல் லிட்ரஸிக்கு அதுக்கும் ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்களா? இல்லை, நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் ஓகே, ஒன் ஹார்மோன் யூ திங்க் வி ஆல் ஷுட் நோ. பட் ஐ திங்க் ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து மேல்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட்.
ஓகே, ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் அதனால லேடிஸ்க்கு மட்டும்தான். ஸோ ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கான ஹார்மோன். அது பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு தான் மட்டும்தான் இருக்கணும்னா ஏன் மேல்ஸ்க்கு இருக்கணும்? நல்ல மேல்ஸில் கேள்வி. பிரெஸ்ட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் ப்ரொலாக்டின் இருக்கணும்? அப்போ ப்ரொலாக்டினுக்கு வேறு ஏதோ ஃபங்க்ஷனும் இருக்குது. ப்ரொலாக்டின் ஹெல்ப்ஸ் இன் பாண்டிங் பேசிக்கலி, அண்ட் ப்ரொலாக்டின் ஹெல்ப்ஸ் இன் பேரண்டிங். லேடிஸ்க்கு மெனபாஸ் அப்படின்னு நிறைய பேசப்படுது. ஆண்ட்ரோபாஸ் இருக்கா? இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் டாபிக். நிறைய பேருக்கு சிலவங்க இருக்குன்றாங்க, சிலவங்க இல்லைன்றாங்க. உங்க சிலபஸ்ல என்ன சொன்னாங்க? எங்கள் சிலபஸ்லையுமே கான்ட்ரவர்சி தான் இருக்குது. அப்படிங்களா? மார்னிங் ஒர்க் அவுட் ஆர் ஈவினிங் ஒர்க் அவுட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க if someone with diabetes comes to you or obesity? எனக்கு ரெக்கமெண்டேஷன் வைஸ் தெரியாது, பட் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஐ திங்க் மார்னிங் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் மைண்ட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஈவினிங்னா யூஆர் ஆல்ரெடி அந்த டே ஃபுல்லாக நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. லாட் ஆஃப் திங்ஸ் would have happened to your head. ஸோ எனக்கு என்னென்னா கிளியர் ஹெட்டோட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஈஸியர். ஏதாவது ஒரு கேட்ஜெட் விச் இஸ் அ மஸ்ட் ஹேவ், ஹெல்த் நல்லாகணும் அப்படின்னு when they're in that wellness journey, இந்த கேட்ஜெட் வாங்கினீங்கன்னா அது வந்து நல்லது பண்ணும் கெடுதல் பண்ணாது அப்படின்னா இஸ் தேர் சம்திங் தட் யூ ரெக்கமெண்ட்? வேயிங் ஸ்கேல் தான் மேடம். இல்லை பீடோமீட்டர் அந்த மாதிரி? ஐ டோன்ட் திங்க் ஸோ மேம். லோ விட்டமின் டி மேக்ஸ் அ பர்சன் ஃபேட். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Low vitamin D makes a person fat. I'm not really sure about it. ஏன்னா vitamin D deficiencyனால yes, it can affect your immunity, it can affect your metabolism. பட் அதனால ஒரு tangible BMI சேஞ்ச் வருமா அப்படின்னா we are still not sure. Maybe there can be lipidsல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கலாம், visceral fat கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் அது சிக்னிஃபிகண்ட்டாக டேஞ்சிபிளாக இருக்குமா? ஏன்னா லோ விட்டமின் டி வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறவருக்கும் லோ விட்டமின் டி இருக்கலாம் இண்டோர்ஸாக இருந்தால். இல்லை வெளியில் ஒர்க் பண்ணுற அத்லீட்ஸ்க்கே லோ விட்டமின் டி இருக்குது. அண்ட் அகெயின் த ஸ்டாண்டர்ட் ஃபார் இந்தியன்ஸ் இஸ் அ பிக் கொஸ்டின். ஸோ ஐ எம் நாட் தி எக்ஸ்பர்ட் ஃபார் தட். விட்டமின் டி எஸ் ஐ கேன் சே, பட் ஆனால் அது வந்து ஃபேட் ஆக்குமான்ற அளவுக்கு ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ் எனி சாலிட் எவிடன்ஸ் டு சே தட். மொபைல் ஃபோன்ஸ் will it affect the sperm quality? Yes, mobile phones has a effect on your fertility. Yes. Is sexual health and fertility the same? Sexual health is something to do with ரெண்டு விஷயம் மேடம். ஒன்று about your own self, how you see yourself, உங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, உங்கள் ஐடென்டிட்டி என்ன, அண்ட் உங்களோட பார்ட்னர் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப், தட்ஸ் செக்ஷுவல் ஹெல்த். ஃபர்டிலிட்டி இஸ் சம்திங் எல்ஸ், தட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் அ குட் செக்ஷுவல் ஹெல்த். ஸோ அதனால் த செக்ஷுவல் ஹெல்த் it transforms into fertility, but they're not the same thing. So அதனால் if you're looking at fertility, I would say first focus on sexual health and fertility will follow by itself. நம்ம நிறைய மெடிசன் பற்றி பேசிட்டோம், ஹார்மோன்ஸ் பற்றியும் பேசியாச்சு. உங்களோட ஒரு பர்சனாலிட்டியோட இன்னொரு டைமென்ஷன் இஸ் வாட் ஐ லைக் இஸ் யோர் க்ரியேட்டிவிட்டி. எந்த நேரம் ஒரு நல்ல கார்ட்டூனிஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு வெப் டிசைனர் இருந்தால் சொல்லுங்கள், கிராஃபிக் டிசைனர், இந்த மாதிரி ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பீங்க. அண்ட் ஐ ரிசீவ் திஸ் கேலண்டர் ஃப்ரம் யூ இல்லைங்களா? லாஸ்ட் இயர் நீங்கள் எனக்கு வந்து இதை கொடுத்தீங்க. ஸோ இது பற்றி சொல்லுங்கள். இது என்ன ஹாபியா உங்களுக்கு, இல்லை ஓகே, இதுக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க? ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? தேங்க்ஸ் ஃபார் being so thoughtful, like last year கொடுத்ததெல்லாம் காமிக்கிறதுக்கு. So basically I design calendars, ma'am. I like designing calendars. I think a calendar is a way of expressing your thoughts for more than ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸை ஒருத்தவங்ககிட்ட போய் சேர்த்து வைக்க கேலண்டர் இஸ் வெரி பவர்ஃபுல் டூல் அப்படின்னு நான் நினைப்பேன். நிறைய பேர் வந்து அது மார்க்கெட்டிங் டூலாக யோசிக்கிறாங்க. வாட் ஐ தாட் இஸ் யுவர் மார்க்கெட்டிங் ஷுட் பி வெரி சட்டில். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் கம்ஸ் லேட்டர் அப்படின்றது தான். ஸோ இந்த தடவை என்ன பண்ணோன்னா, திஸ் டைம் வாஸ் லைஃப் இஸ் அ மூவி அண்ட் யூ ஆர் த மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். பேசிக் கோர் என்னென்னா, நான் வந்து ஹார்மோன் டாக்டர். ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அன்லெஸ் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் ஹார்மோன் ஒன்லி தென் யூ வில் ரியலைஸ், இவ்வளோ நாள் அது ஒழுங்காக வேலை செஞ்சது இப்போ தான் வேலை செய்யலையோ அப்படின்னு. ஸோ ஐ தாட் ஹார்மோன்ஸ் ஆர் லைக் ஒரு மூவி பார்க்குறப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. லைக் யூ நெவர் ரியலைஸ், திடீர்னு ஒரு சைலன்ஸ் வரப்போ தான் இவ்வளோ நேரம் மியூசிக் ஓடிட்டுச்சுல அப்படின்ற மாதிரியே நமக்கு தெரியும். ஸோ தட்ஸ் வை தாட் ஓகே, ஹார்மோன்ஸை வந்து ஷுட் பி த BGM ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக். ஓகே, ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் த BGM ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ ஆர் த லீட் கேரக்டர் அப்படின்ற கான்செப்டில் தான் இது பண்ணோம். அப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, ஐ வாண்ட் டு டூ சம்திங். அந்த கேலண்டர் அவங்க வீட்டில் மாட்டி வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கணும், டெய்லி அந்த கேலண்டரை பார்க்கணும். அப்போ அதில் போய் என்னோடய ப்ராடக்ட்டோ இல்லை நான் ஒரு டாக்டரு, ஒரு முட்டி, ஒரு பிட்யூட்ரி இந்த மாதிரிலாம் காமிச்சேன்னா நோபடி இஸ் கோயிங் டு ஹேவ் இட் இந்த ஹால்ஸ். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும். அந்த விஷயத்தில் நான் சொல்ல வர செய்தி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றப்ப வி தாட் ஓகே, நம்ம இப்போ மூவின்ற கான்செப்ட் எடுத்ததுனால இட்ஸ் வெரி ஈஸி. மூவி எல்லாருக்குமே தே கேன் ரிலேட் டு இட். ஸோ பட் அதில் என்ன யோசிச்சோன்னா,
ஒரு கேலண்டரை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு யோசித்தோம். ஒரு கேலண்டரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷீட்ஸை கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஷீட்டுக்குள்ளேயே 3 மந்த் வைப்பாங்க, 2 மந்த் வைப்பாங்க, மேக்ஸிமம் 1 மந்த் வைப்பாங்க. ஸோ வி தாட் லெட் அஸ் டூ த ஆப்போசிட். ஒரு மாதத்துக்கே 2 ஷீட் வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பர்சனுக்கு வந்து சப்போஸ் நம்ம ஒரு ஷீட் வைக்கணும், அது அவங்களுக்கு பிடிக்கல, அப்போது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்மளே கொடுத்துடலாமே அப்படின்றப்போ வி தாட் ஓகே லெட் அஸ் ஹேவ் 2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜான்வரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹவ் மேட் 2 ஷீட்ஸ். ஒன் வந்து இட்ஸ் பேசிக்கலி அ போஸ்டர். எனக்கு பிடிச்ச போஸ்டர்ஸ் எல்லாமே வித் அந்த என்ன டைலாக்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ணியிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு போஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் வந்து கீழே ஒரு கியூஆர் கோடில் அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த பிஜிஎம்மும் வரும். மை குட்னஸ். ஓகே. ஸோ இது வந்து சிந்திக்க அப்படின்னு இருக்கப்போ அது ஆப்போசிட். லைக் இஃப் யூ ஆர் ஃபிலாசபிக்கல் யூ லைக் திஸ், ஆர் இஃப் யூ லைக் ஒரு ஹாப்பி கோ லக்கி ஜாலியாக இருந்தீங்கன்னா வி தாட் ஓகே சிரிக்கை கொண்டு பண்ணலான்றப்போ வி மேட் கஸ்டம் மேட் டூடில்ஸ் ஆஃப் ஹூ எல்ஸ் பட் ஆமாம் ஹூ எல்ஸ் பட் கைப்புள்ள இவர் வடிவேலு சார். ஸோ அந்த டைலாகு அண்ட் அந்த கேரக்டரோட பேரும் கொடுத்து வி மேட் திஸ். ஸோ இது மாதிரி எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வீல் ஹாவ் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆரம்பிக்கலாமான்றதுனால வி ஹேட் வித் திஸ். அண்ட் தென் ஜான்வரி ஆரம்பிக்கிறது. ஓகே. ஸோ ஃபெப்ரவரிக்கு வந்து வி ஹேட் சிம்பு. அண்ட் இவர் என்ன பேசியிருக்காரா, மோஸ்ட் ஆஃப் தீஸ் டைலாக்ஸ் ஆர் நாட் ஃப்ரம் த மூவிஸ். அவங்க பேசின ஸ்டேஜ் ஷோஸ், ஸ்டேஜில் பேசினது, அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அவங்க லைஃப்பில் கனெக்டட் ஆர் it would be some whatever they said, but it was mostly not from movies. Okay. So அப்போ அவங்க பேசினதுக்கும் அந்த கியூஆர் கோடும் அங்கே கொடுத்துருக்கோம். அந்த ஃபெப்ரவரிக்கு அகெயின் we used another doodle of வடிவேலு சார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் we made it only for மே மாதம் மட்டும். பிகாஸ் மூவி பிடிச்சவங்களுக்கெல்லாம் என்ன வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ கிரிக்கெட் பிடிக்கும். ஸோ we thought மே மாதத்துக்கு மட்டும் we had தலை. Wow. So I'm also a CSK fan. We thought okay CSK எங்க கொண்டு வரணும், cricket and movie go. ஆமா I think all of us. So cricket and movie ஒண்ணா வரும்ன்றப்போ அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வந்து be in the present, focus on the controllables அப்படின்னுவார். நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க, தேவையில்லாத பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னுவார். ஸோ அதை வச்சு சிந்திக்கன்ற மாதிரி கொண்டு வந்தோம். இந்த சைடு இது வந்து as I said ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் ஸ்னேக் பாபு சார் வந்து எது என்ன ஹெவியாக லைக் பண்ண வச்சுச்சு அப்படின்ற மாதிரி. எக்ஸலென்ட். எவ்ரி மந்த் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் இதுவுமே கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த கேலண்டர்ஸ் பண்ணுறப்ப வி ஆல்சோ மேட் சம் போஸ்டர்ஸ். ஸோ வி மேட் போஸ்டர்ஸ் ஆஃப் விஜய், அஜித் அண்ட் அதர் சாக்லேட் பாய்ஸ் லைக் அரவிந்த் சாமி அண்ட் மாதவன் சார் அண்ட் அரவிந்த் சாமி சார்லாம். தி ஐடியா வாஸ் என்னென்னா இந்த மாதிரி ஹீரோஸ் லைக் அஜித் சார், விஜய் சார், அரவிந்த் சாமி சார் அண்ட் மாதவன் சார்லாம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அவங்கள சுருக்கிட முடியாது. அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அவங்க போஸ்டர்ஸ் பார்க்கணுன்னு நினைப்பாங்கன்றதுனால அவங்க பேசின டைலாக்ஸுமே அகெயின் மூவிஸில் பேசாமல் வெளியே பேசின டைலாக்ஸ் எல்லாமே சிலது எடுத்து வச்சு அதுக்கான கியூஆர் கோடும் பண்ணியிருந்தோம். சிலது மூவிஸ் வந்து எடுத்திருக்கோம், சிலது வெளியே வந்து அவங்க பேசுனது. இப்போ மாதவன் சார்லாம் வந்து இஃப் யூ வாண்ட் அன் எக்ஸப்ஷனல் லைஃப் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேசிக் மேனர்ஸ் அண்ட் எட்டிக்வெட்ன்றது ஒரு யூடியூப்பில் பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு மூவியில் ஒன்று பேசியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வி மேட் இட் ஷுவர் தட் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேலண்டர் வந்து எல்லாருக்கும் டச் பண்ணணும், ரிலேட் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த கேலண்டர் டசன்ட் எண்ட் வித் திஸ். வி ஆல்சோ ஹேட் அ லைஃப் ஸ்டைல் அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு சின்ன ஷீட் கூட அதில் இருந்துச்சு. ஸோ தி ஐடியா வாஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து லைஃப் ஸ்டைல்னால் என்ன அப்படின்றதையும் கொண்டு வரணுன்றதுக்காக வி டிட் திஸ் கேலண்டர். I've been doing calendar since 2016 மேடம். எவ்ரி இயர் அந்த டெஸ்க்டாப் கேலண்டர் கூட என்கிட்ட ஆமாம், அதுவும் வடிவேல் சார் வச்சு. ஆமாம். ஸோ வி ஆல்சோ மேட் திஸ் லைஃப் ஸ்டைல் அசஸ்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு சின்னதாக நம்மளே வந்து நம்மளை ஸ்கோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பேப்பரும் கொடுத்துருந்தோம். அதில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணால் அதுக்கான ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் வாஸ் ஆல்சோ கிவன் அலாங் வித் த கேலண்டர். ஸோ இது வந்து போன வருஷம் பண்ணதுங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹவ் டன் சம் கேலண்டர்ஸ் லைக் பிகாஸ் ஐம் ஃப்ரம் ட்ரிச்சி வந்து ட்ரிச்சியோட லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தையுமே பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி பண்ணி ஒரு தடவை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து டூடில்ஸ் மாதிரி பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு அதை வச்சு டூடில் பண்ணியிருந்தோம். ஐ வாஸ் டோல்ட் தட் ட்ரிச்சியில் நான் பண்ண கேலண்டர் வந்து ட்ரிச்சி ரயில்வே மியூசியத்தில்
ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஓ வா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ தே லைக் த கேலண்டர். ஸோ அந்த கேலண்டர் எல்லாமே இப்போ அங்கே மியூசியத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றும் போய் பார்க்கல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூஆர் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். மெடிசன் மட்டும் கிடையாது, யூ ஆர் டைவர்சிஃபைட் இன் டு ஸோ மெனி அதர் டாபிக்ஸ் அண்ட் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. அண்ட் ஆல்சோ எனிதிங் ரிலேட்டட் டு செல்ஃப் டெவலப்மெண்ட். அண்ட் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு, உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக போய் பண்ணிடுறீங்க, ரைட்? த லைஃப் லாங் லேர்னர். இட் வாஸ் அமேசிங். எனி பார்ட்டிங் வேர்ட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இஸ் தேர் எனிதிங் தட் யூ வாண்ட் டு சென்ட் அவுட் அ மெசேஜ்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ மேம். அதாவது I've come across a lot of people. Not everyone has the heart to the other personக்கு வந்து ஒரு ஸ்பேஸும் அவங்களோட டேலண்ட்டையும் வெளியே காமிக்கிறதுக்கு. யூ ஆர் ஒன் சச் பர்சன். அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஹேவிங் செட் தட், இப்போ வந்து ரீசெண்டாக என் ஒய்ஃபுக்கு வந்து வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் அ விமன் அண்ட் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ அதுக்கு வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறவே தேர் இஸ் கிரியேட்டிவிட்டி. ஐ தாட் நம்ம என்ன அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுமா, டிஜிட்டலாக ஏதாச்சும் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் தான். ஐடியா என்னென்னா, நம்ம யூ ஷுட் வாட் எவர் யூ லைக் யூ ஷுட் டூ அப்படின்றது தான். இஃப் யூ டோன்ட், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு போயிடுவேன். பீப்புள் கேட்பாங்க, இல்லை சொசைட்டி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது நீ டாக்டர் இருக்கப்போ இது பண்ணணுன்ட்டு. ஸோ என்னோடய சிம்பிள் ரூல் வந்து, எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், எனக்கு பிடிக்காட்டி நான் செய்ய மாட்டேன். அந்த ஒரு சிம்பிள் ரூல் மட்டும் வச்சுக்கிறது. நாட் காம்ப்ளிகேட் திங்ஸ் லைக் திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ தேர்ஃபோர் யூ ஷுட் டூ இட் அப்படின்றதோட வாட் எவர் யூ லைக் டுடே யூ டூ டுடே. அவ்வளோதான் மேடம். So Thank you everything around happiness, mental peace. The ultimate thing is you should be happy, and when you go to bed you should feel happy about the day. Okay, very very profound words. Thank you so much. Thank you so much ma'am.